ஆகவே மன்னிக்க வேண்டும். நாங்கள் இப்பொழுது முதலாவது வகுப்பிலே நாங்கள் படித்த விடயங்களுடன் மத்திய வங்கியின் ஐந்தொகையை படித்தோம். அதற்கு பிறகு பண உருவாக்கல் செய்முறை, பண உருவாக்கல் செய்முறையை பற்றி நாங்கள் படிக்க போகின்றோம். இந்த பண உருவாக்கல் செய்முறை என்பது நீங்கள் ஏற்கனவே படித்த விடயம். அவை நாங்கள் மத்திய வங்கியின் ஐந்தொகை, அது தொடர்பான விடயங்கள், பணப்பெருக்கி என்பவற்றை நாங்கள் சென்ற வகுப்பிலே நாங்கள் பார்த்தோம் விளக்கமாக. ஆகவே அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை என்று நான் நினைக்கின்றேன். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போவது வணிக வங்கிகளின் பண உருவாக்கல் முறை. அப்ப பண உருவாக்கல் முறை என்று சொல்லும் பொழுது இதை நீங்கள் ஏ லெவலில் படித்திருந்தால் நீங்கள் ஏ லெவல்லையும் படித்திருப்பீர்கள். அல்லாவிட்டால் நீங்கள் உங்களது சர்டிபிகேட் கோர்ஸில் படித்திருப்பீர்கள். என்றாலும் அதை ஒரு சுருக்கமாக வேணும் நான் விளங்கப்படுத்தி கொண்டு போவது எனது கடமை. அதே சமயம் அந்தந்த இடங்களிலே தவறவிட்டவர்கள் இந்த இடத்தில் நீங்கள் அதை சரியாக விளங்கிக் கொள்வது நல்லது. ஆகவே வணிக வங்கிகளின் பண உருவாக்கல் முறை என்று நாங்கள் சொல்லும் பொழுது நான் மீண்டும் சொல்கின்றேன். நான் நினைக்கிறேன் எனக்கு எந்த வகுப்பில் விளங்கப்படுத்தினேன் என்று தெரியவில்லை. 1-2 வகுப்புகள் படிப்பிக்கிறபடியால் நாங்கள் முதல்ல இருந்து போவோம். அதாவது வணிக வங்கிகளின் சிறப்பியல்பு என்னவென்று சொன்னால் நடைமுறை கணக்கை பேணுவது. அப்போ உங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே படித்திருக்கின்றோம். நடைமுறை கணக்கை பேணுவது, அந்த நடைமுறை கணக்கினூடாக பண வைப்புகளை பெற்றுக்கொள்வது, அதே சமயம் காசோலைகளை வழங்குவது அந்த வாடிக்கையாளர்களுக்கு, அந்த நடைமுறை கணக்கை ஆப்ரேட் பண்ணுவது, செயல்படுத்துவதற்கு. அப்ப அந்த காசோலைகளை அந்த வாடிக்கையாளர் எழுதுவதன் மூலம், இன்னொருவருக்கு கொடுப்பதன் மூலம், இல்லாட்டா காசோலை எழுதி தானே அந்த கவுண்டரில் மாற்றிக்கொள்வதன் மூலம் பணத்தை பெற்றுக்கொள்ளலாம். அதுதான் அந்த நடைமுறை கணக்கின் சிறப்பியல்பு என்பதுடன் நடைமுறை கணக்கின் தொழிற்பாடும் அப்படித்தான். அப்ப நீங்கள் படித்திருப்பீர்கள் காசோலைகளின் வகைகள், குறுக்கு கோடல் நாம் அப்படி இப்படி என்று சொல்லி நிறைய. ஆகவே இந்த காசோலியை நாங்கள் எழுதுகின்றோம். எழுதின பின்பு அதை நாங்கள் வேறொருத்தருக்கும் கொடுக்கலாம், சாட்டுதல் செய்யலாம். அப்ப இந்த காசோலையும் பணம் மாதிரி தான் செயற்படுகின்றது. கிட்டிய பணம், அது லீகல் டெண்டர் என்று இல்லாட்டாலும் கிட்டிய பணம் 99% பணமாகத்தான் கருதப்படுகின்றது. அப்ப அந்த காசோலையை எடுப்பவர், நான் உங்களுக்கு அந்த தீர்க்கும் வீட்டில் அதுல எல்லாம் சொல்லி இருக்கின்றேன். காசோலையை எடுப்பவர் கொண்டு போய் தனது இன்னொருவர் அது கொண்டு போய் எக்ஸ் என்றவரிடமிருந்து வேண்டின காசோலையை Y என்பவர் கொண்டு போய் ஒரு கணக்கில் வைப்பில் இடலாம். தன்னுடைய கணக்கில் தனக்கும் ஒரு நடைமுறை கணக்கு இருக்க வேண்டும். அந்த நடைமுறை கணக்கில் வைப்பில் இடுகின்றார். அப்படி வைப்பில் இடும் பொழுது அந்த வங்கி நாங்கள் தீர்க்கும் வீட்டில் பார்த்தோம். இந்த வங்கியிலிருந்து அந்த வங்கிக்கு எடுத்து கிளியரிங் ஹவுஸ் என்று சொல்லப்படுகின்ற மத்திய வங்கியின் ஒரு இது அழகு செய்து இந்த இவர் Y என்பவருடைய கணக்கில் செலவு வைக்கும், அதை வர வைக்கும். அப்ப இதுதான் அந்த நடைமுறை கணக்கின் தொழிற்பாடு. நாங்கள் காசு என்பதை கையில் தொடாமலே பணப்பரிமாற்றத்தை மேற்கொள்ளலாம். ஆனால் இன்றைக்கு கடன் அட்டைகள், வரவட்டைகள் என்று எல்லாம் வந்த பின்பும் இந்த காசோலை புழக்கம் இருக்கின்றது. அப்ப இந்த காசோலை தொடர்புகளை அடிப்படையாக கொண்டுதான் இந்த மணி கிரியேஷன் ப்ரோசஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க் ஏற்படுகின்றது. அதாவது பணத்தை நடைமுறை கணக்கு வைத்திருப்பதன் மூலமாக பணத்தை உருவாக்குவது அல்ல வர்த்தக வங்கிகளின் நோக்கம். வர்த்தக வங்கிகள் தமது லாப நோக்க செயற்பாட்டை அடிப்படையாக கொண்டு செயற்படும் பொழுது இது ஒரு பை ப்ராடக்டா நடக்கிறது, சைட் எஃபெக்டா நடக்கிறது. சைட் எஃபெக்டா நடப்பதுதான் இந்த மணி கிரியேஷன் ப்ரோசஸ் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். ஆகவே இது என்ன மாதிரி நடக்கின்றது என்பதை பார்ப்பதுதான் இன்றைய நோக்கமாக உள்ளது. அவை நாங்கள் இதை நோட்ஸை பார்ப்போம். நாங்கள் ஏற்கனவே மத்திய வங்கியின் பண நிரம்பலானது ஒரு நாட்டின் பொருளாதாரத்தில் எவ்வாறு செல்வாக்கு செலுத்தியது என்பதை பார்த்தோம்.
அதை தவிர மக்களின் நடத்தையும் வணிக வங்கிகளின் செயற்பாடும் எவ்வாறு பண நிரம்பலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று பார்த்திருந்தாலும் அதை பற்றி விரிவாக பார்ப்போம். நாம் முதலில் ஒரு எடுகோளை அதை தமிழை திருத்திக் கொள்ளுங்க. நாம் முதலில் ஒரு எடுகோளை எடுப்போம். பின்வரும் உள்நாட்டு சொத்துக்களையும் வெளிநாட்டு சொத்துக்களையும் மத்திய வங்கி பின்வரும் பெறுமதியில் வாங்கியுள்ளது என்று நாங்கள் கொள்ளுவோம். அப்ப நாங்க இது ஒரு உதாரணத்தின் மூலம் விளங்கிக் கொள்ள போகின்றோம். திரைசேரி உண்டியல்களை 250 மில்லியனுக்கு வாங்கியதாக மூலம் அரசாங்கத்துக்கு அதே பெறுமதியில் கடன் கொடுத்துள்ளது. அப்ப பணம் வெளியில போகுது மத்திய வங்கியிலிருந்து. மத்திய வங்கியின் ஐந்தொகையில இப்படித்தான் இருக்கும். திரைசேரி உண்டியல்களை பெற்றுக்கொண்டு நாங்கள் 250 மில்லியன் ரூபாவை வெளியில கொடுக்கிறோம். அப்ப கொடுக்கும் பொழுது 250 மில்லியன் ரூபாவுக்குரிய திரைசேரி உண்டியல் மத்திய வங்கியின் ஐந்தொகையில ஒரு சொத்தாக இருக்கும். அதே சமயம் நாங்க காசை வெளியில விட்டுட்டோம், 250 மில்லியனை சர்க்குலேஷனுக்குள்ள விட்டுட்டோம். அந்த 250 மில்லியனும் ஒரு லியாபிலிட்டி, பொறுப்பாக இருக்கும் மத்திய வங்கிக்கு. என்னன்னா இட் இஸ் எ லியாபிலிட்டி, நாங்கள் கொடுத்துட்டோம். அவன் நாளைக்கு அதை கொண்டு வந்து எனக்கு வேற ஏதாவது திரைசேரி உண்டியலை மீட்கணும் என்று சொன்னா என்ன செய்யறது? நாங்கள் ரிவர்ஸ் பண்ண வேண்டும் அதை. ஆகவே அது பொறுப்பு. அமெரிக்க டாலர் $1 பில்லியன் ஒரு மில்லியனை $1 ரூபாய் 125 ரூபாய் பெறுமதியில் வாங்கியுள்ளது. அப்ப அமெரிக்க டாலர் $1 மில்லியனை $1 125 ரூபாய் பெறுமதியில் வாங்கியுள்ளது என்று சொன்னால் 125 மில்லியன். அப்ப 125 மில்லியன் டாலரை வெளிநாட்டு சொத்தாக வாங்கியுள்ளது மத்திய வங்கி. அப்ப அதுவும் பணம் வெளியில போகின்றது. சரியா? அது அமெரிக்க டாலர் $1 மில்லியன் இல்ல, இலங்கை ரூபாய் $1 மில்லியனை அமெரிக்க டாலர் வேண்டி இருக்குது 125 ரூபாய் பெறுமதியில். இந்த இரண்டு கொடுக்கல் வாங்கலும் மத்திய வங்கியின் ஐந்தொகையில் எவ்வாறு அமைந்துள்ளது என்பதை பார்ப்போம். அப்ப மத்திய வங்கியின் வெளியிட்டுள்ள பணம் முதலாவது வெளிநாட்டு சொத்துக்களை வாங்குறதுக்கு 1000 மில்லியன் போயிருக்கின்றது, 1 மில்லியன் போயிருக்கின்றது. சாரி 1000 மில்லியன் போயிருக்கின்றது. திரைசேரி உண்டியல் ஊடாக 250 மில்லியன் போயிருக்கின்றது. திரைசேரி உண்டியல் ஊடாக 250 மில்லியன் போயிருக்கின்றது. ஆகவே 1250 மில்லியன் இன்றைக்கு வெளிநாட்டு புழக்கத்துக்காக, சாரி நாட்டில் உள்ள மக்களோட புழக்கத்துக்காக 1250 மில்லியன் பணத்தை இலங்கை மத்திய வங்கி வெளியில விட்டுட்டு, அதுக்காக அது வேண்டின சொத்துக்கள் திரைசேரி உண்டியல் 250, அது உள்நாட்டு சொத்து. யுஎஸ் டாலர் 125 ரூபாய் படி பார்த்தா 80 மில்லியனை வேண்டி இருக்கு. 80 மில்லியனை வேண்டி இருக்கின்றது 1000 மில்லியன் ரூபாவுக்கு. 1000 மில்லியன் ரூபான்றது ஒரு பில்லியனா, ஒரு பில்லியன். அப்ப மத்திய வங்கியின் ஐந்தொகையில் ஏற்பட்ட மாற்றம் 1250 மில்லியன் ரூபாயினால் பண நிரம்பல் அதிகரித்துள்ளது என்பதை காட்டுகிறது. அப்ப வெளிநாடு மற்றும் உள்நாட்டு சொத்துக்கள் அதே 1250 மில்லியனால் அதிகரித்துள்ளது. அப்ப அது விளங்குதுதானே? அப்ப இப்ப இந்த 1250 மில்லியன் ரூபாவும் முழுமையாக பொதுமக்களின் கைகளுக்கு சென்றால் என்ன நடக்கும்? அப்ப 1250 மில்லியன் ரூபாய் பொதுமக்கள்கிட்ட போயிட்டுது, அது அவையில என்ன செய்யணும் என்று பார்ப்போம். அப்ப இன்னொரு எடுகோள் நாங்கள் எடுத்திருப்போம். அதாவது இப்பணத்தில் 20% பணமாக பொதுமக்கள் கைகளில் வைத்துள்ளனர் என்றும் இதை சிபி என்றும் நாங்கள் சொல்லுவோம். அப்ப கரன்சி இன் பப்ளிக், அது நாங்கள் முதலே பார்த்த நாங்கள் மத்திய வங்கி இந்த வகையில. அப்ப நீங்கள் கவனிச்சு கொள்ளுங்க, பொதுமக்கள் இந்த மொத்த தங்கள்கிட்ட இருக்கிற ஒவ்வொருத்தரும் தங்கள்கிட்ட இருக்கிற காசுல 20% கையில வச்சுக்கொண்டு மிச்சம் 80% வங்கியில நடைமுறை கணக்குல வைக்கணும் என்று நாங்கள் சொல்லுவோம் என்று சொல்லுவோம். ஆகவே இப்ப அந்த 80% 1250 மில்லியன்ல எவ்வளவு? 1000 மில்லியன். 1000 மில்லியன் ரூபாவை நடைமுறை கணக்குல வணிக வங்கிகள்ல வைக்கணும். 250 மில்லியன் ரூபாவை என்ன செய்யணும்?
கையில வச்சிருக்கணும். அப்ப கையில வச்சிருக்கிறது வந்து பண நிரம்பலுக்குள்ள உள்ளடக்கமே ஒழிய இப்ப நாங்க கன்சென்ட்ரேட் பண்ண போறது வந்து இந்த 1000 மில்லியன் ரூபாய் நடைமுறை கணக்குல இருக்கிற 1250 மில்லியன் ரூபாயில 1000 மில்லியன் ரூபாவை சொல்ல போறோம். அப்ப இந்த இரு கூறுகளும் எம்பன் ஆகையால் எம்பன் வந்து சிபி பிளஸ் டிடி தானே, நடைமுறை கணக்கையும் மக்கள் மத்தியில் இருக்கிற பணத்தை சேர்த்து தான் நாங்கள் எம்பன் என்று சொல்றோம். எம்பன் பண்ண நிரம்பன் என்று சொல்லுகின்றோம். அந்த எம்பன் பண்ண நிரம்பல் 1250 மில்லியன் என்பது சரிதானே. அப்ப இத்துடன் இந்த நிலைமையில் பணமீதி இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இல்லையெனில் வணிக வங்கிகள் இந்த 1000 மில்லியன் ரூபாவையும் கடனாக வேறு நபர்களுக்கு கொடுக்கும் என்று நினைக்கின்றீர்களா? அப்ப நாங்கள் படிச்ச நாலேஜை வச்சுக்கொண்டு நீங்கள் சொல்லுங்க பாப்போம், இந்த 1000 மில்லியன் ரூபாவையும் கடனாக வேறு நபர்களுக்கு வணிக வங்கிகள் கொடுக்க போகுதா? இல்லை என்று சொன்னா இவ்வளவும் பணமீதியா இருக்கும் என்று நினைக்கிறீர்களா? ரெண்டும் இல்லை. அப்ப நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், இதுல என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் இந்த 1000 மில்லியன் ரூபாவில மத்திய வங்கி ஸ்டாட்யூட்டரி ரிசர்வ் ரிக்வயர்மெண்ட் எஸ்ஆர்ஆர் என்று சொல்லப்படுகின்ற விசேட ஒதுக்கு தேவை நிமித்தம் வணிக வங்கிகளுக்கு சொல்லும், நீங்கள் வச்சிருக்கிற நடைமுறை கணக்குன்ற மொத்த தொகையில ஒரு குறிப்பிட்ட வீதத்தை எங்களோட வச்சிருக்கோம். அப்ப வணிக வங்கிகள் நடைமுறை கணக்குல வச்சிருக்குது மத்திய வங்கியில, அந்த நடைமுறை கணக்குல மீதியா வச்சிருக்கோம், அதுக்கு வட்டி கொடுக்காது மத்திய வங்கி. அவ சொல்லுவோம் 1000 மில்லியன் ரூபாவில 10% தான் ஸ்டாட்யூட்டரி ரிசர்வ் ரிக்வயர்மெண்ட் சொல்லிக் கொள்ளுவோம் நாங்கள். அப்படி என்று சொன்னால் 1000 மில்லியன் ரூபாவில 100 மில்லியன் ரூபாவை வணிக வங்கிகள் மத்திய வங்கியில வைக்கும். அப்ப மிச்சம் 900 மில்லியன் ரூபாவை தான் அவையில் கடனா கொடுக்கலாம். அது விளங்குது தானே. இது எனக்கு போர்ட்ல இப்பொழுது அவசரமாக எழுதவே இயலாது, நீங்கள் இலகுவாக விளங்கிக் கொள்ளுங்கள் இதை. இத்துடன் இந்த நிலையில் பணமீதி இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? இல்லை. ஏனெனில் வணிக வங்கிகள் இந்த 1000 மில்லியன் ரூபாவையும் கடனாக வேறு நபர்களுக்கு நிதி சட்ட ஒதுக்கு வீத நிபந்தனையில் வைக்கவும் வேண்டும். மத்திய வங்கியால் நிதி சட்ட ஒதுக்க வீத நிபந்தனையின் பேரில் எஸ்ஆர்ஆர் வணிக வங்கியில் நடைமுறை கணக்கு மீதிகள் ஒரு குறிப்பிட்ட வீதத்தை மத்திய வங்கியில் ஒதுக்கமாக வைக்க வேண்டியுள்ளது. இது காலாகாலம் மத்திய வங்கியினால் அறிவிக்கப்படும் வீதத்தை பொறுத்து அமையும். அப்ப இந்த எஸ்ஆர்ஆர் 10% என்று சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னால் 900 ரூபாவை நாங்கள் 900 மில்லியனை தான் நாங்கள் கடனாக்கம் செய்யலாம். 100 மில்லியனுக்கு எங்களுக்கு பிரயோசனம் இல்லாம போகுது. திரவ நிதியில வணிக வங்கியில் அப்படியே அதை வச்சிருக்கணும். 900 மில்லியனை தான் கடனாக்கம் செய்யலாம். அப்ப இது 100 மில்லியன் ரூபாவாகும். இப்பொழுது வணிக வங்கிகளிடம் 900 மில்லியன் மீதியாக அமைகிறது. அவை 1000 மில்லியன் 100 மில்லியன் இந்த தொகையை கடனாக வழங்குவதற்கு வணிக வங்கிகள் முயற்சிக்கும். அப்ப 900 மில்லியன் மீதியாக இருக்கிறது, அந்த தொகையைத்தான் கடனாக வணிக வங்கிகள் வழங்க முயற்சிக்கும். நான் கொஞ்சம் ஸ்லோவாக போகின்றேன், இதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். அதே சமயம் நீங்கள் இதை ஏற்கனவே படித்தும் இருப்பீர்கள், அதால நான் உங்களை அதை பெரிசாக குழப்ப விரும்பவில்லை. ஆகவே நீங்கள் இதை வாசிக்கவே உங்களுக்கு விளங்கும். அடுத்ததாக நாம் பார்ப்போம், இந்த 900 மில்லியன் ரூபாயும் கடனாக வணிக வங்கிகளினால் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்பட்டாலும் அதை காசாக கொடுக்குமா என்ற ஒரு கேள்வி ஏற்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்ப்போம், இந்த 900 மில்லியன் ரூபாயும் கடனாக வணிக வங்கிகளினால் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்பட்டாலும் அதை காசாக கொடுக்குமா என்ற ஒரு கேள்வி ஏற்படுகின்றது. பொதுவாக அப்படி நடக்காது. ஏனெனில் இந்த 900 மில்லியன் ரூபாவும் மீண்டும் நடைமுறை கணக்குகளில் இருக்கும். வாடிக்கையாளர் இந்த பணத்தை காசோலை மூலம் கொடுக்கல் வாங்கல் செய்வர். அப்ப நீங்கள் நான் சொன்னது அதுதான் ஏற்கனவே. 900 மில்லியன் ரூபாவை இப்ப ஒரு ஆள் கடனாக இது ஒரு வங்கி செய்ய போறது இல்லை. இரண்டாம் முழு நாட்டின் தொகையும் தான் 900 மில்லியன் ரூபாய். நாங்க ஒரு ஆள் எடுத்துக்கொண்டாலும் 900 மில்லியன் ரூபாவை ஒரு கடனாக வணிக வங்கி ஒரு ஏ என்பவர் கொடுத்தா, அந்த ஏ என்பவர் அதை முற்று முழுதாக அந்த காசை அவர் பயன்படுத்த போறது இல்லை. அப்ப நாங்க ஒரு எடுகோள் ஒன்று எடுப்போம், இது முற்று முழுதாக இவர் காசோலையின் மூலமா தான் இந்த டிரான்சாக்சனை செய்ய போறாரு. அப்பதான் எங்களுக்கு இலகுவாக இந்த எடுகோளின் மூலமாகத்தான் இதை விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனா அப்படி பிராக்டிக்கல் இல்லை. 100%
இந்த காசோலை மூலமாகவே இந்த டிரான்சாக்ஷன் நடக்குது என்று நாங்கள் சொல்லிக் கொள்வோம். மேலதிக வைப்புகளை பெற்றுக்கொள்வதனூடாக பண உருவாக்கத்தை வணிக வங்கிகள் மேற்கொள்ள தொடங்கும் புள்ளியே இதுவாகும். அப்ப மேலதிக வைப்புகளை பெற்றுக்கொள்வதனூடாக பண உருவாக்கத்தை வணிக வங்கிகள் மேற்கொள்ள தொடங்கும் புள்ளியே இதுவாகும். இங்கேதான் அந்த பண உருவாக்கம் துவங்குகின்றது. ஏனெனில் வங்கித்துறையானது மேலதிகமாக 900 மில்லியன் ரூபாவை திரவ பணமாக உருவாக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. அப்ப 900 மில்லியன் ரூபாய் இப்ப திரவ பணமாக உருவாக்கப்பட்டுள்ளது. 100 மில்லியன் மத்திய வங்கிட்ட போயிட்டு. அப்ப கடன் வாங்கியவர்களிடம் இருந்து காசோலைகளை பெற்றவர்கள் தமது காசோலைகளை தத்தமது வங்கியில் வைப்பிலிடுவர். இந்த வங்கிகள் தமது காசோலைகளுக்கான பணத்தை வாடிக்கையாளர்களின் கணக்கில் செலவு வைக்க வேண்டும். இதனால் வங்கிகளின் நடைமுறை கணக்கு வைப்பு 900 மில்லியன் ஆகும். அப்ப விளங்குதுதானே? அப்ப இந்த 900 மில்லியனும் கடனாக கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த கடனாக கொடுக்கப்பட்ட தொகை ஒரு காலமும் காசாக மாற்றப்பட மாட்டாது. காசோலை மூலமாக தான் கொடுப்பனவு நடக்குது. அப்போ கடனாக பெற்றப்பட்ட இந்த 900 மில்லியனையும் அந்த வாடிக்கையாளர் செக் எழுதி கொடுக்க அதை வேண்டாக்கள் கொண்டு போய் தங்களுடைய கரண்ட் அக்கௌண்ட்ல வைக்கணும். அங்கேயும் அது செலவு வைக்கப்பட்டு இருக்கின்றது. அப்ப இப்பொழுது நமக்குள் ஒரு கேள்வி இருக்கும், அது அந்த காசாக இருந்த ரூபாய் 900 மில்லியனுக்கு என்ன நடந்தது என்று. இப்பொழுது நமக்குள் ஒரு கேள்வி இருக்கும், அந்த காசாக இருந்த ரூபாய் 900 மில்லியனுக்கு என்ன நடந்தது என்று. இந்த காசோலைகள் மூலம் பல்வேறு வாடிக்கையாளரின் வங்கி கணக்கில் வைப்பிடப்பட்டுள்ளது. அப்ப இந்த காசோலைகள் மூலம் பல்வேறு வாடிக்கையாளர்களின் கணக்கில் வைப்பிடப்பட்டுள்ளது. அப்ப அது விளங்குது தானே? இப்பொழுது காசுக்காக காசோலைகளை பெற்ற நிறுவனம் அடுத்ததாக என்ன செய்யும்? காசுகளுக்காக காசோலைகளை பெற்ற நிறுவனம் என்ன செய்யும்? இந்த வங்கித்துறையின் அனுபவத்தின்படி 2ஆம் சுற்றில் அந்த 900 மில்லியன் ரூபாய் வைப்புகளில் அதிகரிக்கும். அப்ப நான் வைப்பை எடுக்க இல்லை, அந்த 900 மில்லியன் இருக்குது, நான் கொடுத்த செக் முழுக்க வேற ஆக்கள் கணக்குல போய் பிறகும் வைப்பாகிட்டுது. அப்ப என்னட்டையும் 900 மில்லியன் வைப்பு இருக்கு, நான் கொடுத்த செக்கால மற்ற ஆக்கள்டையும் 900 மில்லியன் இருக்கின்றது. ஆகவே வைப்பு 2 மடங்கு ஆகிட்டது. அப்ப நான் கொடுத்த 900 மற்ற அக்கௌண்ட்ஸ்ல டிபாசிட் பண்ணப்பட்டவுடன் அங்க இன்னொரு 900 மில்லியன் உருவாகின்றது. அப்ப அந்த வங்கிகள் எல்லாம் என்ன செய்யணும்? அந்த 900 மில்லியனுக்கு 10% மத்திய வங்கியில வைக்கணும். ஏன்னா அது அவையோட நடைமுறை கணக்கு வைப்பு. அப்ப அந்த 900 மில்லியனுக்கு 10% SRR வச்சா அது 90 மில்லியன். அப்ப 90 மில்லியனை மத்திய வங்கியில வைப்பா வச்சு போட்டு மிச்சம் 810 மில்லியனை அவையில் கடனா கொடுப்பினம். 2ஆம் சுற்றில் அந்த 900 மில்லியன் ரூபாய் வைப்புகளில் அதிகரிக்கும். எமக்கு தெரியும், 1ஆம் சுற்றில் 1000 மில்லியன் ரூபாய், அதில் 10% மத்திய வங்கியில் இருப்பே. ஆகவே 900 மில்லியன் சுற்றில் உள்ளது. இந்த 1000 மில்லியன் 80%, 1250 80% தான் இந்த 1000 மில்லியன் என்று எங்களுக்கு தெரியும். பாருங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா. 1ஆம் சுற்றில் டிடி வைப்பு, நடைமுறை கணக்கு வைப்பு 1000 மில்லியன் அதிகரிப்பதற்கும் 2ஆம் சுற்றில் 900 மில்லியன் அதிகரிப்பதற்கும் இடையிலான வித்தியாசம் என்னவென்றால், பணப்பரிமாற்றம் தொடர்பாக ஒரு வித்தியாசமும் இல்லை என்பதே ஆகும். ஆனால் இயற்கையில் 1000 மில்லியன் என்பது பணமாகவும் 900 மில்லியன் என்பது வங்கி பணம், பேங்க் மணி, அதாவது கரண்ட் அக்கௌண்ட்ல இருக்கிற காசு, செக் புக் எழுதி எடுக்கக்கூடிய காசை நாங்க வங்கி பணம் என்று சொல்லிக் கொள்கின்றோம் ஆகவும் அமைகிறது. அத்துடன் கடனானது மேலும் ரூபாய் 810 மில்லியனால அதிகரிக்கின்றது. அதுதான் நான் 90 மில்லியனை நாங்கள் கழிச்சு கொண்டு 10% SRR வச்சுட்டு 900 மில்லியன்ல மிச்ச 810 மில்லியனை பழையபடி நாங்கள் கடனா கொடுக்கின்றோம். இதனால் அதே விஷயம் நடக்குது. கடனா நாங்கள் கொடுத்தோன்னே என்ன நடக்குது? அவர் காசா அதை எடுக்க மாட்டார், அவர் அதை செக்ஸா கொடுத்து விட்டோம்னா அதை வேண்டி கொண்டு போற ஆக்கள் கொண்டு போய் தங்கட கரண்ட் அக்கௌண்ட்ல போட்டு அதையும் எடுக்க மாட்டோம். அப்ப இன்னொரு 810 மில்லியன் வங்கி துறையில பல்வேறு வங்கிகளிலும் டிபாசிட்டா இருக்குது. இது 2ஆம் சுற்றில் காசோலைகளை வங்கியில் வைப்பிடும் போது ஏற்படுகின்றது. அப்ப இந்த செய்முறையானது இந்த சுற்றோட்டத்தில் உள்ளது. ரூபாய் 1000 மில்லியனும்
டிடியாக கடன் உருவாக்கத்துக்கு பயன்படுத்தும் வரை தொடர்ந்து செல்லும். இந்த சுற்றோட்டத்தில் இருக்கிற இந்த 1000 மில்லியனும் இப்படி குறைஞ்சு போக மட்டும் சுற்றோட்டத்தில் இருக்க மட்டும் இந்த கடன் வளங்கள் நடந்து கொண்டே இருக்கும். அப்ப இந்த அட்டவணையில பாருங்க, இது செயல்முறையின் கட்டங்கள் பண வைப்பு மற்றும் முதலாம் சுற்று கடனாக்கம் 1000, 100, 6R, 900. முதலாம் சுற்று காசோலை வைப்பு, இரண்டாம் சுற்று கடனாக்கத்துல 900 ரூபாய் எங்களுக்கு வைப்புகள் இருக்குது. அதுல நாங்கள் 90 மில்லியனை நாங்க மத்திய வங்கியில வைப்பிலிட்ட 810 மில்லியன் மிச்ச கடனாக்கக்கூடிய தொகை, அதை முழுக்க கடனாக்குறோம் என்றதுதான் எடுகோள். அப்ப மூன்றாம் சுற்றுல இந்த 810 மில்லியன் வைப்புகள்ல இருக்க அதுல 10% மத்திய வங்கியில நாங்கள் வைக்கிறோம் 81 மில்லியன், மிச்சம் 729 மில்லியன் கடனாக்கம் செய்யக்கூடிய தொகை. அதை நாங்க பிறகு அந்த 729 மில்லியனை கடனாக்கம் செய்கிறோம். அதுல 10% SRR வச்சு போட்டு மிச்சத்தை கடனாக்கம் செய்கிறோம். அப்ப இப்படியே சுற்றி போய் எல்லாம் சைவராக வரும் மட்டும் இது நடந்து கொண்டே இருக்கும். அப்ப இப்படி எத்தனை முறை நடக்குதுன்றது வேற விஷயம். எத்தனை முறை நடந்தாலும் இந்த நடந்து சைவரா வரைக்கும் இந்த மொத்த பெறுமதி 10,000 இருக்கும். மத்திய வங்கியில் உள்ள வைப்புகள் 1000 இருக்கும். கடனாக்கம் செய்யப்பட்ட தொகை 9,000 இருக்கும். அப்ப நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்க, ஒரு 1000 மில்லியனை தான் நாங்கள் வங்கியில வச்ச நாங்கள் அந்த 1000 மில்லியன் 10,000 மில்லியனா போய் நிக்குது. 10,000 மில்லியனா போய் நிற்கின்றது. அதுல SRR மத்திய வங்கி 10% வச்சிருந்து சொன்னபடியா தான் அந்த 1000 மில்லியன் மத்திய வங்கியில இருக்கு. அப்ப 9,000 மில்லியன் கடனாக்கம் செய்யப்பட்டு இருக்கின்றது. அப்ப நினைவுல வச்சுக்கொள்ளுங்க, 1000 மில்லியன் 10,000 மில்லியனாக மாற்றக்கூடிய வல்லமை இந்த வணிக வங்கிகள்கிட்ட இருக்கின்றது. இது மேக்சிமம். அதாவது மக்கள் அதுக்குள்ளேயும் கையில காசை வச்சிருக்கோம்னு விரும்பிச்சுன்னு வேண்டாம், இது குறையும். நான் சொல்ல வர்றது மேக்சிமம் கடன் உருவாக்கம் 10% SRR வீதத்துல இவ்வளவாக இருக்கும். என்றதை நாங்கள் விளங்கிக் கொள்ளுவோம். அவே திரும்பவும் நான் சொல்றேன், 10% SRR தொகையில் 1000 மில்லியனை நாங்கள் கடனாக்கம் வணிக வங்கியில நடைமுறை கணக்குல வைப்புல வச்சால் அது மேக்சிமம் 10,000 மில்லியனாக மாற்ற 10 மடங்கு அந்த பணத்தை உருவாக்கக்கூடிய வல்லமை இந்த வர்த்தக வங்கிகளுக்கு இருக்கின்றது. அதுதான் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். அப்ப இந்த அட்டவணையில் பின்வருவனவற்றை அவதானிக்கலாம். DDRR மற்றும் கடன் வளங்களின் பெறுமதிகள் படிப்படியாக குறைந்து கொண்டு சென்று இறுதியில் எண் சுற்று மட்டும் போகுது. அது எத்தனை சுற்றுன்றது எங்களுக்கு தெரியாது. எண் சுற்றில் சைவராக மாறுகிறது. மொத்த பெறுமதி வரிசையில் உள்ள மொத்த பெறுமதிகள் ஆரம்ப தொகைகளின் 10 மடங்காக காணப்படுகின்றது. அதாவது பணப்பெருக்கி 10 மடங்கு. பெருக்கி என்றது என்ன, மணி மல்டிப்ளையர். அதை 10 டைம்ஸ் தானே நாங்கள் சொல்லுகின்றோம். சரிதானே? அப்ப இங்கே பணப்பெருக்கி 10, அதாவது 1000 மில்லியனை நாங்கள் 10,000 மில்லியன் ஆக்குறேன்டா, அது பணப்பெருக்கி 10. அப்ப இறுதி பெறுமதி பெருக்கி தர ஆரம்ப பெறுமதி. பணப்பெருக்கி தர ஆரம்ப பெறுமதி 10,000 சமன் 10 தர 1000, 1000 சமன் 10 தர 100, 9,000 சமன் 10 தர 900. அதாவது இது 3 நான் சொல்றேன். மொத்த பெறுமதி பணப்பெருக்கியால பெருக்க இவ்வளவு வருது. மத்திய வங்கியில் உள்ள வைப்பு 100 மில்லியன் தர 10. என்னென்ன ஆரம்பத்தில் அதுதான் நடக்குது. பிறகு கடனாக்கம் ஆரம்பத்தில் 900 தான் நடக்குது. அது 10ஆல பெருக்கினா 900 மில்லியன் மொத்தம். அப்ப 1000 மில்லியன் 10,000 மில்லியனா மாறுகிறது. அப்ப மேற்குறிப்பிட்ட 1-2 தொடர்பாக 2 கேள்விகளை நாம் கேட்டுக்கொள்ளலாம்.
முதலாவது தொடர்பாக ஏன் இந்த 3 பெறுமதிகளும் அதாவது டிடி, ஆர்ஆர் மற்றும் கடனாக்கம் என்பன குறைந்து கொண்டு செல்கின்றன நாங்கள் பார்க்கலாம். இதற்கு காரணம் எஸ்ஆர்ஆர் ஆகும். இங்கு டிடி வைப்புகளின் 10% மத்திய வங்கியில் வைப்பாக வைத்திருக்க வேண்டியுள்ளதால் மீண்டும் வணிக வங்கிகளின் கடன் வழங்கும் தன்மை குறைவடைந்து கொண்டு செல்கின்றது. இதனால் எல்லா மாறிகளும் 10% குறைவடைந்து சென்றுள்ளது. அதாவது தசம் 1. ஒவ்வொரு சுற்றிலும் மாறிகளின் பெறுமதி 1 எஸ்ஆர்ஆர் ஆல் குறைவடைந்து செல்கின்றது. இதற்கிணங்க இந்த காரணி பெறுமதியை பின்வருமாறு தீர்மானிக்கலாம். அப்போ எஸ்ஆர்ஆர் என்ன வீதத்தில் இருக்கோ அதுக்கேற்றாற் போலதான் இந்த பண பெருக்கி அமைகின்றது. பாருங்க, எஸ்ஆர்ஆர் 10% இருக்கேக்க அந்த பணப்பெருக்கி 10% உள்ளது. அப்ப அந்த எஸ்ஆர்ஆருக்கும் பணப்பெருக்கிக்கும் இடையே தொடர்பு இருக்கின்றது. அப்ப பணப்பெருக்கியை தீர்மானித்தல். அப்ப பாருங்க, அந்த பணப்பெருக்கி இந்த மாதிரி தான் போய்கொண்டிருக்கின்றது. சுற்றியுள்ள காரணி ஒன்றா திரண்ட காரணி 1 - எஸ்ஆர்ஆர் நாங்க சைபரால பெருக்கணும். அப்ப எஸ்ஆர்ஆர் வந்து 10% என்று சொன்னா 1 - 10% அதாவது தசம் 1 அது வந்து 1 அமையும். சரியா? அது வந்து சைபராக அமையும். சைபரால பெருக்கினா அது சைபர். 1 - எஸ்ஆர்ஆர் வந்து 1 - எஸ்ஆர்ஆர் 1 தசம் 1 9. அப்ப இங்க பாருங்க, இந்த என்ன மாதிரி இந்த பெருக்கி போய்கொண்டிருக்கின்றது. திரண்ட காரணி வந்து அது மல்டிப்ளையரா போய்கொண்டிருக்கு. ஆகவே இந்த அமௌண்ட்டை தான் நாங்கள் பெருக்கி போட்டு கடனாக்கம் செய்யக்கூடிய தொகையாக இருக்கின்றது. ஆகவே இந்த எண் வந்து முடிவிலேயே அடையும் போது 1 - எஸ்ஆர்ஆர் வந்து n - சைபராக அமையும். சரிதானே? அப்ப திரண்ட காரணி வந்து பெருக்கி வந்து 1 எஸ்ஆர்ஆர் ஆக அமைகின்றது. பெருக்கி என்பது என்ன? பணத்தை எத்தனை தரம் மல்டிப்ளை பண்ணி கொடுக்குது என்பது 1 எஸ்ஆர்ஆர். அப்ப இந்த சமன்பாட்டை நீங்கள் வச்சுக்கொண்டீங்களா சரி. அப்ப இந்த எஸ்ஆர்ஆர் வந்து இந்த உதாரணத்தை பொறுத்த மட்டும் தசம் 1 என்ற கடைசி நிலை. தசம் 1 என்பது 10%. இரண்டாவது விடயத்தின் கேள்விக்கான விடையாக அமைகின்றது. இங்கு பெருக்கியை எது தீர்மானிக்கிறது என்பதை இது காட்டுகின்றது. அப்ப எஸ்ஆர்ஆர் தான் பெருக்கியை தீர்மானிக்கின்றது. அப்ப பெருக்கி 20% இதுல போட்டு விட்டீங்கள் என்றால் 1 தசம் 2 எவ்வளவு? 5. இது பெருகிடும். அதாவது பெருக்கி பெருசா போயிடும். சாரி, 5 போயிடும். இது கூட கூட பெருக்கி குறைஞ்சு கொண்டு வரும். எஸ்ஆர்ஆர் கூட கூட பெருக்கி குறைஞ்சு கொண்டு வரும். இப்ப எஸ்ஆர்ஆர் நாங்கள் 20% போட்டால், அதாவது மத்திய வங்கியில வச்சிருக்கிற காசு 20% என்று சொன்னால் இங்க வந்து பெருக்கி 5 போயிடும். ஏன்னா இந்த உதாரணத்துல 10% இருக்கேக்க பெருக்கி 10. அப்ப எஸ்ஆர்ஆர் சமன் தசம் 1 என்ற கடைசி நீரை இரண்டாவது விடயத்தில் கேள்விக்கான விடையாக அமைகின்றது. இங்கு பெருக்கியை எது தீர்மானிக்கிறது என்பதை காட்டுகின்றது. பெருக்கியை இலகுவாக கணிப்பதற்கு ஒரு மாற்று வழி பெருக்கி சமன் 1 எஸ்ஆர்ஆர். இங்கே எஸ்ஆர்ஆர் 10% எனில் அது தசம் 1. ஆகவே பெருக்கி 1 தசம் 1 10. இங்கே எஸ்ஆர்ஆர் 5% எனில் அது 0.05. ஆகவே பெருக்கி இதுல 0.05 போடுவோம். 0.05 20 இருக்கும். இங்கே எஸ்ஆர்ஆர் 20 எனில் அது தசம் 2. ஆகவே பெருக்கி 1 0.2 5 இருக்கும். அவை பெருக்கிக்கும் எஸ்ஆர்ஆருக்கும் இடையிலுள்ள தொடர்பு எங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. அவை 1 எஸ்ஆர்ஆர் என்ற விகிதம் கடன் பெருக்கி கிரெடிட் மல்டிப்ளையர் என்று அறிய தருகின்றோம். அல்லது இதை வைப்பு பெருக்கியாகவும் கூறலாம். எப்படியும் நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். அப்ப இந்த கடன் பெருக்கி சிஎம்மும் வைப்பு பெருக்கி டிஎம்மும் எப்பொழுதும் 1 எஸ்ஆர்ஆருக்கு சமமாக இருக்கும் எனில் இல்லை என்றுதான் பதிலளிக்க வேண்டியுள்ளது. பெருக்கிக்கான ஆகக்கூடிய பெறுமதியாக இது கருதப்படுவதால் பின்வரும் நிபந்தனை என்பது இந்த ஆகக்கூடிய
பெருக்கியை திருப்திப்படுத்துவதாக அமைகின்றது. ஆகக்கூடிய பெருக்கியை திருப்திப்படுத்துவதன் நான் சொன்ன முதலே 2-3 நிபந்தனைகளோட தான் நாங்கள் இந்த உதாரணத்தை விளங்கிக் கொள்ளலாம். அப்படி நாங்கள் வைக்கிற நிபந்தனை என்பது இந்த பணப்பெருக்கின் மேக்சிமம் அமௌண்ட் எங்களுக்கு காட்டுது என்று நாங்கள் இதுல சொல்லலாம். முதலாவது எடுகோள் என்னன்னு சொன்னா, இங்கே ஒரு இடத்திலும் காசு அல்லது பணம் கசியக்கூடாது. நோ லீக்கேஜ். வங்கி முறைமையில இருந்து வெளியில காசு போகக்கூடாது. நான் சொன்னேன் 100% காசோலை தொடர்பாடல் தான் நடந்து கொண்டிருக்கின்றது. அப்ப 100% காசோலை தொடர்பாடல் நடக்கின்றது இமீடியண்டா அபிவிருத்தி அடைஞ்ச நாடுகள்ல கூட சாத்தியமற்றது. ஆனாலும் இந்த உதாரணத்தை நாங்கள் லேசா விளங்கிக் கொள்வதற்காக அப்படி ஒரு எடுகோலை நாங்கள் எடுக்கின்றோம். அப்படி எடுக்கும் பொழுது வார இந்த பண உருவாக்கம் என்பது மேக்சிமமாக இருக்கும். மேக்சிமம், இதுக்கு மேல உருவாக்க இயலாது. இப்ப இதன் அர்த்தம் என்னவெனில், எல்லா கொடுக்கல் வாங்கல்களும் காசோலைகள் மூலம் இடம்பெற வேண்டும். இப்பொழுது ஏதாவது பணக்கசிவு இடம்பெறுமானால் அது பண நிரம்பலின் திரவத்தன்மையை அதிகரிப்பதுடன் வங்கிகளால் நடைபெறும் கடன் கொடுக்கும் செயல்முறைகளில் ஒரு குறைவை ஏற்படுத்துகின்றது. இதன் அர்த்தம் என்னவெனில், எல்லா கொடுக்கல் வாங்கல்களும் காசோலை மூலம் இடம்பெற வேண்டும். இப்பொழுது ஏதாவது பணக்கசிவு இடம்பெறுமானால் அது பண நிரம்பலின் திரவத்தன்மையை அதிகரிப்பதுடன் வங்கிகளால் நடைபெறும் கடன் கொடுக்கும் செயல்முறைகளில் ஒரு குறைவை ஏற்படுத்துகின்றது. ஆனால் இப்படியான எல்லா கொடுக்கல் வாங்கல்களையும் காசோலை மூலம் கொடுக்கல் வாங்கல் செய்யும் முறை என்பது நடைமுறை சாத்தியமற்றதாகும். அதை அண்டர்லைன் பண்ணாலும் நல்ல, அந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணுங்க. என்ன நான் இப்ப உங்களுக்கு சொன்ன விடயம், இந்த கடன் மற்றும் வைப்புகளின் பெருக்கி நடைமுறையில் அவதானிக்கப்படுவது மேற்கூறப்பட்ட அதிகூடிய பெறுமதியிலும் பார்க்க குறைவானதாக இருக்கும். இது ஒரு நடைமுறை சாத்தியமற்ற பெறுமதியாகவும் இருக்கும். அதுதான் நான் சொன்னேன், இது மேக்சிமம். ஆனா அதே சமயம் இது ஒரு நடைமுறை சாத்தியமற்ற, இந்த பெரிய காசோலை வங்கி கொடுக்கல் வாங்கல்கள் திறமா நடக்கிற ஒரு நாட்டுல கூட இப்படியான ஒரு நிலைமை இருக்காது. அப்ப இது முதலாவது எடுகோள். இரண்டாவது எடுகோள் என்னன்னு பார்ப்போம். நாம் பார்த்த எடுகோளிலே வர்த்தக வங்கிகள் தமது நடைமுறை வைப்புகளில் 10% மத்திய வங்கியில் வைப்பாக வைத்திருப்பதாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. இது ஒவ்வொரு சுற்றிலும் உள்ள கேள்வி வைப்புகளில் 10% அமைகிறது. 10% SRR உள்ள போது வங்கியானது மேலதிக ஒதுக்கங்களை பேணாவடி சொல்லுவோம் 20% மத்திய வங்கியில் வைப்பாக வச்சிருந்தால், அதாவது 10% தேவை இருக்கும் போது 20% வச்சிருந்தா அவையினால இந்த 900 மில்லியனை முதலாவது சுற்றுல கடனா கொடுக்க இயலாது, 800 மில்லியனை தான் கொடுக்கலாம். ஆனா அப்படி பிராக்டிக்கலா நடக்கிற இல்லைன்னு சொன்னா, மத்திய வங்கியில வைக்கிற வைப்புக்கு வட்டி கிடைக்காதபடியா எந்த ஒரு வங்கியும் தேவை இல்லாம மத்திய வங்கியில பணத்தை வைப்புல இடாது. ரெண்டாலும் நாங்கள் ஒரு எடுகோலை எடுப்போம், 10% தான் வைக்கணும்டா, வங்கிகள் 10% தான் அதுல வச்சிருக்கு, அதுக்கு கூட வச்சிருக்காது. 20% மத்திய வங்கியில் வைப்பாக 10% தேவை இருக்கும்போது வைத்திருக்குமானால் கடன் வழங்கும் செயற்பாட்டில் எவ்வகையான மாற்றம் இருக்கும்? 80% தான் கடனாக்கம் செய்யும், 90% 80%. அப்ப அப்படி கடனாக்கம் செய்ய 80% தான் கடனாக்கம் செய்யும். அப்படி கடனாக்கம் செய்யும் பொழுது மத்திய வணிக வங்கிகளோட லாபத்தன்மை குறைஞ்சு கொண்டு போகுது. அதாவது தங்களோட வளங்களை மேக்சிமம் யூட்டிலைஸ் பண்ணலன்றதான் அர்த்தம். அப்ப SRRம் கடன் வழங்கும் மற்றும் வைப்புகளின் பெருக்கிடையே எதிர்கணிய தொடர்பு உள்ளது என்று எங்களுக்கு தெரியும். வர்த்தக வங்கிகள் மேலதிக ஒதுக்கத்தை வைத்திருக்கும் போது அது வேறொரு பரிமாணத்தை காட்டுகின்றது. பரிமாணம் 3.4, அது ERR எனப்படும். இந்த பெருக்கி கடன் வைப்புகளையும் நடைமுறை வைப்புகளையும் குறைத்துவிடும். அவை அதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்க, அது நடைமுறை சாத்தியமற்றது. அப்ப சிஎம்மும் டிஎம்மும் மேலதிக ஒதுக்கமின்றி ஒன்றின் கீழ் SRR ஆக இருந்தால், சிஎம்மும் டிஎம்மும் மேலதிக ஒதுக்கத்துடன் ஒன்றின் கீழ் SRR ஆக இருக்கும்.
எக்ஸஸ் ரிக்கார்ட் ரிசர்வ் தான் இஆர்ஆர் என்று நான் சொல்லி இருக்கின்றேன். அது நடைமுறை சாத்தியமற்றது, அப்படி நடக்கிறதும் இல்லை. என்றாலும் அப்படி நடந்தது என்றால் ஒன்றின் கீழ் எஸ்ஆர்ஆர் பிளஸ் இஆர்ஆர் தான் மத்திய வங்கியில் உள்ள ஒதுக்கு. அப்ப ஒன்றின் கீழ் எஸ்ஆர்ஆர் வந்து ஒன்றின் கீழ் எஸ்ஆர்ஆர் பிளஸ் இஆர்ஆர் பார்க்க கூடுதலாகத்தான் இருக்கும். இப்போ ஆக உள்ள போது வணிக வங்கிகளின் கடன் வழங்கும் இயலளவு குறைந்து காணப்படும். அப்ப அது ஆப்வியஸ். இது வணிக வங்கிகள் மேலதிக ஒதுக்கத்தை வைத்திருப்பதனால் ஆகும். அப்ப மேலதிக ஒதுக்கத்தை வணிக வங்கிகள் வச்சிருக்கிறதாலதான் இந்த பிரச்சனை ஏற்படுகின்றது. சில நேரங்களில் வர்த்தக வங்கிகள் இவ்வாறு மேலதிக ஒதுக்கத்தை வைப்பாக திரவநிலை முகாமைத்துவத்திற்கிணங்க செய்வர். சில நேரங்களில் வர்த்தக வங்கிகள் இவ்வாறு மேலதிக ஒதுக்கத்தை வைப்பாக திரவநிலை முகாமைத்துவத்திற்கிணங்க இதை செய்வர். அத்துடன் உறுதியான நிதி முறைமையை மக்களுக்கு வழங்கலாம். அப்ப நான் உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன், அந்த மத்திய வங்கிகள் சில நேரங்கள்ல வணிக வங்கிகளை கேட்கும். நான் அந்த மத்திய வங்கிகள் சூப்பர்வைஸ் பண்ற விடயங்கள், ஆன்சைட் சூப்பர்விஷன், வங்கி மேற்பார்வையை பற்றி காய்ச்சி கொண்டு போயிருக்கேன். நான் ஒரு கட்டத்தில் சொல்லியிருக்கேன், வர்த்தக வங்கிகள் தமது சொத்துக்களில் 20% கட்டாயம் திரவ நிலையில வச்சிருக்கணும். திரவ நிலை இல்லாட்டா காசுக்கு அண்மித்த நிலையில வச்சிருக்கணும் என்று நான் உங்களுக்கு படிப்பிச்சேன். அப்ப அப்படி 20% வச்சிருக்கணும் என்ற ஒரு காரணத்துக்காக சில வேளை இந்த மத்திய வங்கியில இருக்கிற ஒதுக்கத்தை சில நேரம் கூட்டி வச்சிருக்கலாம். அப்படி வச்சிருக்கும் பொழுது சில வேளை இது சாத்தியம் அடையும். ஆனாலும் ஒரு விவேகமான ப்ரூடென்ஷியல் கமர்ஷியல் பேங்க்ஸ் என்ன செய்யும் என்று சொன்னால், அது வந்து அப்படியான வேலையை செய்யாது. என்று சொன்னா மத்திய வங்கியில இருக்கிற காசுக்கு துப்புரவாக வட்டி இல்லை. ஆனால் நாங்கள் மத்திய வங்கி வந்து வர்த்தக வங்கிகளிடம் எதிர்பார்க்கும் இந்த திரவ சொத்துக்கள் என்பது திரைசேரி ஒன்றியல்களை கூட திரவ சொத்துக்களுக்குள்ள வருது. ஆக கையில் இருக்கும் பணம் நடைமுறை கணக்கில் உள்ள பணம் மட்டுமில்லை. கையில் இருக்கும் பணம் என்பது வணிக வங்கிகள் தாங்கள் கையில இருக்கிற பணம். நடைமுறை கணக்கில் உள்ள பணம் என்பது வணிக வங்கியில் ஏனைய வணிக வங்கியில வச்சிருக்கிற பணம், மத்திய வங்கியில வச்சிருக்கிற பணம். அதுதான் நடைமுறை கணக்கு மீதி வர்த்தக வங்கிகளை பொறுத்த மட்டும். அது தவிர மிச்ச திரவநிலை சொத்துக்கள் என்பது இப்ப அழைப்பு சந்தையில இவியல் கடன் கொடுத்திருந்தா 1 நாள் 2 நாள் 7 நாள் கடன் கொடுத்திருந்தா அதையும் திரவ சொத்தாக மத்திய வங்கி ஏற்றுக்கொள்ளுகின்றது. அதே போல திரைசேரி உண்டியல்களில் 3 மாதம் 2 மாதம் 1 மாத உண்டியல்களில் முதலீட்டு இருந்தா அதையும் திரவ சொத்தாக எடுக்கலாம். அப்ப இந்த திரவ சொத்துக்கள் வந்து இந்த திரைசேரி உண்டியல் வந்து லாபம் உழைக்குது, வட்டி உழைக்குது. அப்ப வட்டி உழைக்கும் அதே சமயம் திரவ சொத்தாக கணிக்கப்படுகின்றது. அப்ப மத்திய வங்கியின் தேவையை பூர்த்தி செய்வதற்காக ஒரு நாளும் வட்டி இல்லாத நடைமுறை கணக்குல கொண்டு போய் வணிக வங்கிகள் மேலதிகமாக வைக்காது, தேவையோட தான் வைக்கும். அப்ப அவையில் திரவ நிலையை இலகுவாக பூர்த்தி செய்வதற்கு திரைசேரி உண்டியல்கள்ல முதலிட்டா அவைகளுக்கு குறைந்த அட்லீஸ்ட் ஒரு வட்டியா அது கிடைக்கும். அதே சமயம் அழைப்பு கடனாக கொடுக்கலாம், அழைப்பு கடனாக கொடுத்தாலும் வட்டி கிடைக்கும். அவை அப்படியான சந்தர்ப்பங்கள் இருக்கும்போது ஒரு நாளும் மத்திய வங்கியில் மேலதிகமாக இஆர்ஆர் என்பது சாத்தியமற்றது என்றுதான் நான் சொல்லுவேன். கூடுதலான வைப்பை வைத்திருக்கும். இது எதிர்பாராத வைப்புகளின் மீள்பருகைகளையே தாங்கும் பொருட்டு இதை வைத்திருப்பார். இதனால் இது மக்களின் நம்பிக்கையை பெறுவதற்கோ அல்லது வளர்த்து கொள்வதற்கோ உதவுகிறது. அப்ப மேற்கூறிய கணிப்பீடுகள் 3 சொல்லி நீனா வரணும். மேற்கூறிய கணிப்பீடுகள் எஸ்ஆர்ஆருக்கும் பெருக்கிக்கும் இடையே எதிர்கணிய தொடர்பு இருக்கின்றது. அது மட்டுமல்ல, கடன் வழங்கும் பெருக்கியை மட்டுமல்ல, வணிக வங்கிகளின் பணப்பெருக்கத்தையும் கட்டுப்படுத்தலாம் என்பதையும் காட்டுகின்றது. அப்ப இப்பொழுது நாம் முதலாவது அட்டவணையின்படி திரண்ட பணமான எம்பி மற்றும் எம்பான் என்பவற்றை பண உருவாக்கத்தின் ஆரம்ப நிலையுடன் உருவாக்கத்தின் இறுதி நிலையுடன் ஒப்பிடலாம். அப்ப நூல் ஒப்பிடலாம் என்று நாம் அறிகின்றோம். அது எழுத்து பிள்ளைகள் இருக்கிற மாத்துங்க, நாம் ஏற்கனவே அறிந்தோம். அப்ப எம்பி என்பது சிபி பிளஸ் ஆர்ஆர். ஆர்ஆர் என்பது என்ன? ரிசர்வ். ஆனா எம்1 என்பது சிபி பிளஸ் சிபி என்பது கையில் இருக்கும் பணம், டிடி என்பது நடைமுறை கணக்கில் இருக்கும் பணம். அப்ப இதற்கு நாங்க எம்பி என்பது இப்ப நாங்கள் அங்க ஆரம்ப இதுக்கு போனோம் என்றால்
ஆரம்பத்தில் எம்பி என்பது 250 கையில் இருக்குது, மக்கள்கிட்ட கையில் இருக்கிற பணம். 100 என்பது ரிசர்வா இருக்குது, ஆரம்ப ரிசர்வ். அப்ப 350 எம்பியாக இருக்கின்றது, ஒன்றரை பேஸாக. M1 என்பது 250 கையில் உள்ள பணம் பிளஸ் 1000 அந்த வணிக வங்கியில வைப்பிலிட்ட பணம் 1250. அப்ப முடிவில எம்பி வந்து என்னவா வருகின்றது? அப்ப முடிவில் எம்பி என்பது என்னவா வருகின்றது? 1250 வருகின்றது. M1 என்பதும் 10,250 வருகின்றது. ஏனென்றா பணப்பெருக்கி 10 இருக்கின்றபடியா. அப்ப முடிவில் எம்பி 250 காசாத்தான் 250 இருக்கின்றது. இந்த மத்திய வங்கியில் உள்ள வைப்பு RR என்பது நான் அந்த அட்டவணையில பாத்தீங்கன்னா 100 90 கூட்டி 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 கூட்டிக்கணும் வந்து 1000 இருக்குது. அதனால இது 1250 இருக்கின்றது. M1 என்பது 250 கையில் உள்ள காசு 250 தான். ஆனால் கடனாக்கம் செய்யப்பட்ட மொத்த பெறுமதி 10,000 10,250 இருக்கின்றது. அப்ப மீண்டும் இலங்கை மத்திய வங்கியின் மொத்த பொறுப்புகள் நாணயம் மற்றும் பணம் என்பன 1250 மில்லியனாக அமைந்துள்ளது. அப்ப இந்த 1250 மில்லியன் என்பது 3 வித்தியாசமான மாறிகளுடன் தொடர்பட்டுள்ளது. பண விநியோகம் தொடர்பில் மத்திய வங்கியின் மொத்த பொறுப்பு 1250 தான். ஆனா கடன் மற்றும் பண உருவாக்கத்திலே M1 1250 MB 1250 அமைந்திருக்கின்றது. அப்ப இந்த 3 விடயங்களில் உள்ள ஒற்றுமையும் வேறுபாடும் என்ன? ஒற்றுமை வந்து பணப்பெறுமதி 1250 மில்லியன். இந்த பணமானது காசாகவும் சட்ட ரீதியா, அதாவது சட்ட ரீதியான லீகல் டெண்டர் என்று சொல்லுவோம், சட்ட ரீதியான காசாக உள்ளது. அப்ப இங்க வேறுபடுவது மத்திய வங்கியின் பொறுப்புகளுடன் ஒதுக்கங்கள் வைத்திருக்கும் மற்றும் வர்த்தக வங்கிகளின் முறைமையின் M1 என்பவற்றின் திரண்ட தொகை மத்திய வங்கியிலும் பொதுமக்களிடம் இறுதியாக உள்ள MBக்கு சமனாக இருக்கும். அப்ப அதை பார்த்த நாங்கள் தானே கடைசியில M1ம் MBயும் சமனாக இருக்கின்றது என்று. மானிட்டரி பேஸும் M1 என்ற பணம். மத்திய வங்கியின் மொத்த பொறுப்புகள் மற்றும் இறுதியில் உள்ள MB என்பன 1250 மில்லியனாக சுற்றோட்டத்திலும் மத்திய வங்கிக்கு வெளியே காசாகவும் சுற்றோட்டத்தில் உள்ளது. இதற்கு மாறாக 1000 மில்லியன் MB என்பது மத்திய வங்கியின் RR என்ற சுற்றோட்டத்துக்கு இல்லாமல் CP என்ற சுற்றோட்டத்தில் இருக்கும். அப்ப அதையும் நீங்கள் விளங்கி கொண்டீங்கன்னா சரி. அப்ப இதை மேலும் பார்க்கும்போது 1000 மில்லியன் ஆக மாற்றப்படுகிறது. 1000 மில்லியன் எவ்வாறு மாற்றப்படுகின்றதை பார்ப்போம். இதற்கான பதில் 2வது அட்டவணையில் இருந்ததை தான் நாங்கள் பார்க்கணும். 2வது அட்டவணையில் நாம் டிடியான 1000 மில்லியனையும் மொத்த RR என்னது மொத்த பெறுமதியான 1000 மில்லியனாகவும் உள்ளது. அப்ப டிடி வந்து முதல் 1000 மில்லியனாக தான் இருக்கின்றது. அது RR மொத்த பெறுமதி 1000 மில்லியனுக்கு சமனாக உள்ளது. வர்த்தக வங்கிகள் ஒவ்வொரு முறையும் காசோலையை வழங்குவதன் மூலம் கடன் வழங்கும் வசதியை செய்யும் போது இந்த முறை டிடி வைப்புகளின் SRR தொகையை பூர்த்தி செய்யும் பொருட்டு மத்திய வங்கியில வைக்கிறதால அந்த காசு வைப்பு 1000 மில்லியன் என்று போய்கொண்டிருக்கிறது. இத்தோடு கடனாக்கமும் பணமாக்கமும் முடிவுக்கு வருகின்றன. அப்ப வேறு வகையில் நாங்கள் இதை கூறுறது என்று சொன்னால், வங்கி முறைமையில் இருந்த ஆரம்ப காசு வைப்பானது SRRக்கு உதவியதுடன் கடன் உருவாக்கம் மற்றும் வங்கி வைப்புக்கும் உதவுகின்றது. இதன் தன்மையை பின்வருமாறு நாங்கள் கூறிக்கொள்ளலாம். டிடி 10,000 மில்லியன் தானே, அதாவது மொத்த கடனாக்கம், மொத்த வைப்புகள், அதாவது கடனாக்கத்துல உங்களுக்கு கிடைக்கிற மொத்த வைப்புகள் 10,000, 1000 வந்து மொத்த SRR, கடனாக்கம் வந்து 9,000 மில்லியன். வர்த்தக வங்கிகள் முறைமையில் வங்கி பணம் மூலம் கடன் உருவாக்க செய்முறையில RR வந்து 1000 மில்லியனாக வந்திருக்கின்றது. அப்ப RR டிடியா பெருக்கினா SRR வரும். 1000 மில்லியனை டிடி 10,000 பெருக்கினா SRR. சிறிய இருப்பான RRR என்பது 10,000 மில்லியன் டிடியை உருவாக்குவதென்றால் அது மக்கள் வங்கித்துறையில் கொண்டுள்ள நம்பிக்கையாகும். நான் திரும்ப சொல்றேன், 100க்கு 100% காசோலை டிரான்சாக்சன் இருந்தா தான் இது சாத்தியம், 10,000 மாறும். அப்ப மக்கள்கிட்ட நம்பிக்கை எவ்வளவு வங்கி இதுல இருக்குதோ அதற்கேற்ற மாதிரி தான் இந்த பண உருவாக்கமும் நடக்கும், கடன் வழங்குதலும் கூடுதலாக இருக்கும்.
மக்கள் வங்கித்துறையில நம்பிக்கை இல்லாம கையிலேயே காசை வச்சிருக்கோம். அந்த அவர் கொண்டு போய் கொடுக்க நாங்கள் அந்த 1000 மில்லியனை அவர் 900 மில்லியனை கடனை வேண்டிக் கொண்டு அப்படியே வீட்டுல வச்சிருந்தாரு என்ன, காசா மாத்தி வச்சிருந்தாரு என்ன, இல்லடா காசா கொடுத்து தெரிஞ்சாரு என்ன, இந்த பணம் உருவாக்கம் நடக்காது. அப்ப இது வர்த்தக வங்கி முறைமையாக உருவாக்கப்பட்டதாகும். இது எவ்வளவு முக்கியமாக பொதுமக்களின் நம்பிக்கை தன்மை வங்கி முறைமையில் அதன் உறுதித்தன்மையை பேணுவதாக இருக்க வேண்டும் என்பதை காட்டுகின்றது. நீங்கள் இதை இன்னொருக்கா விளங்காக்கள் இன்னொருக்கா இதை பார்த்தீங்களேன்னு சொன்னா உங்களுக்கு ஈஸியாக இது விளங்கும். ஆகவே நாங்கள் அடுத்ததா பார்ப்போம், பணப்பெருக்கியை பற்றி நாங்கள் பார்ப்போம். பணப்பெருக்கியை தீர்மானிப்பவை இதைத்தான் நாங்கள் முதல் பார்த்தோம். ஆகவே நீங்கள் இதை வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா விளங்கும். தொடர்ந்து நாங்கள் இதை ஒரு பக்கமாகவும் பிற மற்றவளமாயும் பார்த்து கொண்டிருக்கிற அர்த்தம் இல்லை. நீங்க இதை வாசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது விளங்கும். அவை நீங்கள் இந்த நோட்ஸை வாசித்து பாருங்கள். நான் இப்ப விளங்கப்படுத்தினது தான் அந்த சாராம்சம். அதை மற்றவளமாக திரும்ப திரும்ப ஒவ்வொரு கோணத்தில் இதை நாங்கள் விளங்கப்படுத்தி இருக்கின்றோம். அதை நாங்கள் திரும்ப திரும்ப அதையே விளங்கப்படுத்துவது என்பது ஒரு வேஸ்ட் ஆஃப் டைமாக இருக்கும். ஆகவே உங்களுக்கு இதை வாசிச்சு பார்க்க விளங்கும். வாசிச்சு உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் எனக்கு அறிய தாருங்கள். ஆகவே பணவாக்கம் இப்படியாக நடக்கின்றது. பணவாக்கம் இதோடு முடிகின்றது. அப்ப அடுத்ததாக நாங்கள் லெசன் 7 என்று நாங்கள் பார்க்க வேண்டியது நாணய கொள்கை. அப்ப நாணய கொள்கைக்கான இது ஒரு சுருக்கமான இதைத்தான் நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். இதை நீங்கள் வாசிச்சு பார்க்கலாம். நாங்கள் கொஞ்சம் விளக்கமாக இதை பார்த்து கொண்டு போகலாம். இதை விளக்கமாக நாங்கள் பார்த்து கொண்டு போகும் பொழுது எங்களுக்கு கூடுதலான விளக்கங்களோட இதை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். இதை தவிர நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது என்னவென்று சொன்னால், தயவு செய்து நாணய சட்டம் மானிட்டரி லா ஆக்ட் என்று சொல்லப்படுகின்ற இந்த நாணய சட்டத்தை ஒரு கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கோ. நாணய சட்டத்தின் மூலமாக அது தொடர்பான விளக்கங்களை நாங்கள் கொஞ்சம் அடுத்தடுத்த வகுப்புகளில் படிக்க வேண்டி இருக்கிறபடியால் எங்களுக்கு அது கொஞ்சம் தேவைப்படும். ஆகவே நாணய சட்டம் மானிட்டரி லா ஆக்ட் என்பது தமிழில் இல்லை.
நான் உங்களுக்கு வேண்டுமென்றால் இங்கிலீஷ் வெர்ஷனை போடலாம். அந்த இங்கிலீஷ் வெர்ஷனை ஒருக்கா நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. அதை ஒருக்கா நீங்கள் மேலோட்டமாக பார்த்து கொண்டு வாருங்கள். நாங்கள் அதை தொடர்பாக படிப்போம். மற்றது இந்த நோட்ஸிலே முதலாவது நாணய கொள்கையை பற்றி நான் படிப்பிச்சு போட்டு 6வது பக்கத்திலிருந்து இலங்கை மத்திய வங்கியை பற்றி இருக்கின்றது. மத்திய வங்கியின் தொழிற்பாடுகள் என்று நான் சும்மா தந்திருக்கின்றன. என்னென்று சொன்னால், நாணய கொள்கைகளை அமுல்படுத்துவதுதான் மத்திய வங்கியின் அடிப்படையில் உங்களுக்கு இது முதல் உங்களுக்கு இந்த சென்ட்ரல் பேங்கிங்குள்ள தந்தனோ தெரியல. நான் நெக்கையில் இதை தந்திருப்பேன். அவை எதுக்கும் ஒருக்கா இதை பார்த்து கொள்ளுங்க. நான் விளக்கமான ஒரு இதை உங்களுக்கு அடுத்த வகுப்பிலே விளக்கமான நோட்ஸோட நாணய கொள்கை தொடர்பாக உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த 6ஆம் பக்கத்திலிருந்து 12ஆம் பக்கம் மட்டும் மத்திய வங்கியை பற்றி சொல்லி இருக்கின்றேன். 6ஆம் பக்கத்திலிருந்து 12ஆம் பக்கம் மட்டும் மத்திய வங்கியை பற்றி சொல்லி இருக்கின்றேன். ஆகவே அது வேறாக. ஆனால் நாணய கொள்கையை அமுல்படுத்துவதுதான் மத்திய வங்கி என்பதும், மத்திய வங்கியின் தொழிற்பாடுகள் இப்ப இதுக்குள்ள இருக்கிற மத்திய வங்கியை பற்றி நான் சொல்லி இருக்கிற பணத்தாள்களை வெளியிடுதலோ எல்லாம் நாணய கொள்கையின் ஒரு ஃபங்க்ஷனாகத்தான் அமைந்து காணப்படுகின்றது. ஆகவே முதலாவது நாங்கள் நாணய கொள்கைக்கான வரைவிலக்கணத்தை பார்ப்போம். நாணய கொள்கைகளின் நோக்கங்களை பார்க்கலாம். நாணய கொள்கைகளின் எதிர்கால ஃபியூச்சர் ஸ்கோப், எதிர்கால நம்பிக்கை, அதைத்தான் அப்படித்தான் நான் போட்டிருக்கிறேன். நாணய கொள்கைகளின் ஸ்கோப், நாணய கொள்கை உபகரணங்கள் மற்ற நாணய பரிமாற்று முறை வரையறைகள் என்பவற்றை நாங்கள் இதுக்குள்ள பார்க்க வேண்டி இருக்கின்றது. ஆனாலும் சுருக்கமாகவும் முழுதாகவும் நாங்கள் நாணய கொள்கை என்றால் என்ன என்பதை விளக்கமான நோட்ஸை நான் அடுத்த முறை தருவேன். எதற்கும் நீங்கள் இதை பார்த்துக் கொள்ளுங்கள். இலங்கை மத்திய வங்கியையும் வகிச்சுக் கொள்ளுங்கள். அவை இப்ப நாங்கள் நாணய கொள்கை என்பது ஒரு நாட்டின் நாணய நிலைமைகளுடன் தொடர்புடைய ஒரு காரணிகளை மாற்றுவதற்கு நாணய மேலாண்மை, அதாவது மத்திய வங்கி மேற்கொள்ளும் கொள்கை வழிமுறைகள் தான் சொல்லுறது நாணய கொள்கை. அப்ப உண்மையா நாணய கொள்கை என்று சொன்னா என்னன்னு சொன்னா, நாங்க வரைவிலக்கணம் என்று பார்க்காட்டாலும் உண்மையா நாணய கொள்கை என்று சொல்வது என்னவென்று சொன்னா, பண நிரம்பலின் மூலம், ஒரு நாட்டின் பண நிரம்பலின் மூலம் பண நிரம்பலை கட்டுப்படுத்துவதன் ஊடாக அந்த நாட்டினுடைய பொது விலை மட்டங்களை ஒரு உறுதியான நிலையில் வைத்திருப்பதுதான் நாணய கொள்கை என்ற ஒரு வரைவிலக்கணமா நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். ஒரு நாட்டின் பொது விலை மட்டங்களை உறுதியாக வைத்திருப்பது, சஸ்டைனபிள் என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். அப்ப இந்த உறுதியாக பொது விலை மட்டங்களை வைத்திருப்பது என்பது விலை மட்டங்கள் மாறாமலே இருக்கும் என்பது அல்ல. உதாரணத்துக்கு 10 வருஷமா பிரைசஸ் சேஞ்ச் பண்றேன் இல்லையா என்று சொன்னால் நாங்கள் அப்படியே எடுத்துக்கொள்வது அல்ல இந்த நாணய கொள்கை என்பது. அங்கே ஒரு சிறிய வேகத்தில் பணவீக்கம் இருக்கலாம். அதாவது ஜீரோ இன்ஃபிளேஷன் என்று சொல்வார்கள். ஜீரோ இன்ஃபிளேஷன் அல்ல, சிறிய வேகத்தில் பணவீக்கம் இருக்கலாம். ஆனாலும் உறுதிப்பாடாக இருக்க வேண்டும் என்பதுதான் அங்கு அது சொல்லப்படுகின்றது. உறுதியாக பணத்தை பண விலை மட்டத்தை வைத்திருப்பதுதான் அதன் முக்கியமான நோக்கம். இப்போ உறுதி இல்லை என்று சொன்னா ஹை வொலட்டாலிட்டி என்று சொல்லுவினோம். வொலட்டாலிட்டி நிறைய எங்களை அண்மை காலங்களில் இல்லாட்டா ஒரு 10-20 வருடங்களில் 1-2 ஆப்பிரிக்க நாடுகளில் இப்படியான நிலைமைகளை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். நான் இதை உங்களுக்கு முதலும் சொல்லி இருக்கின்றேன். ஜிம்பாப்வே நாட்டில் இப்படி ஒரு நிலைமை வந்தது. அப்ப அப்படியான வொலட்டாலிட்டி இருக்கும் பொழுது பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்த கருதுகோள் தான் ஏற்படும். இல்லாட்டா அது பொருளாதாரத்தை வீழ்ச்சி அடைவதற்கு ஒரு காரணமாக அமைந்துவிடும். அதுதான் உண்மை. ஆகவே நாணய கொள்கை என்பது ஒரு நாட்டின் நாணய நிலைமைகளுடன் தொடர்புடைய காரணிகளை மாற்றுவதற்கு
மத்திய வங்கி மேற்கொள்ளும் கொள்கை நடைமுறைகளை தான் சொல்லுவது நாணய கொள்கை என்று. ஒரு நாட்டின் நாணய நிலைமை என்பது பணத்திற்கான கேள்வி, பண நிரம்பல் மற்றும் பணத்தின் விலை ஆகியனவற்றை தீர்மானிப்பதாக இருக்கும். அப்ப ஒரு நாட்டின் நாணய நிலைமை என்பது பண்டத்திற்கான கேள்வி, பண நிரம்பல் மற்றும் பணத்தின் விலை ஆகியனத்துல அடங்கி இருக்கின்றது. வேற வகையில சொல்ல போனா இந்த பிரைஸ் லெவல் மெயின்டைனிங் த பிரைஸ் ஸ்டெபிலிட்டி ஆஃப் த பிரைஸ் லெவல் என்று சொல்லுவது வந்து பொது விலை மட்டங்களின் பிரைஸ் மட்டும் நாங்கள் சொல்ல இயலாது. வட்டி வீதங்களையும் பொது விலை மட்டங்கள், பொது பொருட்கள் சேவைகள பொது விலை மட்டத்தை கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறேன்னா வட்டி வீதத்தை கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம். வெளிநாட்டு நாணய மாற்று வீதத்தை கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம். அப்ப விலைகள் என்று சொல்லும் பொழுது அதுவும் சேர்ந்துதான் எங்களுக்கு உருவாகின்றது. இதன்படி நாட்டில் சுற்றோட்டத்தில் உள்ள நாணய தொகையுடன் தொடர்புடையான பண நிரம்பல் அல்லது வங்கி கடன் தொடர்பாக அல்லது பணத்தின் விலைகளான வட்டி வீதங்கள் மற்றும் செலாவணி வீதம் தொடர்பாக கொள்கை வழிமுறைகள் பொதுவாக மேற்கொள்ளப்படும். அதான் நான் சொன்னேன், இந்த மூன்றையும் நாங்கள் பார்க்கணும். பொது விலை மட்டத்தை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணத்தான் வேணும். அந்த பொது விலை மட்டத்தை நாங்கள் பொருட்கள் சேவைகள்ட பொது விலை மட்டத்தை கண்ட்ரோல் பண்ணும் பொழுது வட்டி வீதத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும். வெளிநாட்டு நாணய அந்நிய செலாவணி வீதத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவதன் ஊடாகத்தான் இதை செய்ய முடியும். எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்பு பட்டதாக இருக்கின்றது. மேற்படி நாணய கொள்கை நாணய மேலாண்மையின் தத்துணிவின் பிரகாரம் ஒரு சில பொருளாதார இலக்குகள் மற்றும் குறிக்கோள்களின் பொருட்டு கேள்வி முகாமைத்துவ கொள்கைகள் என்றவாறு மேற்கொள்ளப்படும். அப்ப அசெட் மேனேஜ்மெண்ட் இல்லாட்டா டிமாண்ட் மேனேஜ்மெண்ட் என்ற ஒரு இடையத்துக்குள்ளதான் இது ஏற்படுகின்றது. டிமாண்ட் மேனேஜ்மெண்ட் என்ன? நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள், உங்களுக்கு தெரியும். அக்ரிகேட் டிமாண்ட், திரண்ட கேள்வி, திரண்ட நிரம்பல் என்று உள்ளது. திரண்ட கேள்வி, திரண்ட நிரம்பல் என்பது என்ன? எல்லா பொருட்கள் சேவைகளின் ஒரு நாட்டினுடைய மொத்த கேள்வி, எல்லா பொருட்கள் சேவைகளுக்கும் ஏற்படுத்தப்படுகின்ற கேள்விகள கூட்டுத்தொகை தான் திரண்ட கேள்வி. எல்லா பொருட்கள் சேவைகளுக்கும் வழங்கப்படுகின்ற நிரம்பலோட இந்த கூட்டுத்தொகை தான் மொத்த நிரம்பல். அப்ப இந்த மொத்த கேள்வி மொத்த நிரம்பல்ல நாணய கொள்கை மூலம் எங்களால தீர்மானிக்கக்கூடியது என்னன்னு சொன்னா இந்த மொத்த கேள்விதான். மொத்த நிரம்பலை நாணய கொள்கை மூலம் எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. நாணய கொள்கை நாளைய மேலாண்மையின் தற்றுணியின் பிரகாரம் சில பொருளாதார இலக்குகள் மற்றும் குறிக்கோள்களின் பொருட்டு கேள்வி முகாமைத்துவ கொள்கை என்பாறு மேற்கொள்ளப்படும். நிதியியல் பொருளியலின் நாணய கொள்கையானது ஒரு சில உப தலைப்புகளின் கீழ் விளங்கப்படுத்தப்படுகின்றது. அப்ப நாணய கொள்கைகளை நாங்கள் ஒரு சில உப தலைப்புகளுக்குள்ளே நாங்கள் விளங்கப்படுத்தப்பட போகின்றோம். என்னென்று சொன்னால் நாணய கொள்கை வழிமுறைகள், அதாவது இதுல நாங்கள் சொன்ன கொள்கை உபகரணங்கள் என்று சொன்னோம். கொள்கை உபகரணங்கள், மற்றது கோல்ஸ், நாணய கொள்கையின் நோக்கங்கள். இவற்றின் மூலமாகத்தான் எங்களுக்கு நாணய கொள்கையை விளங்கப்படுத்த முடியும். ஆகவே நாங்கள் இங்க ஆராயப்பட வேண்டிய பிரதான விடயங்களுக்குள்ள நாணய கொள்கைக்கான வரைவிலக்கணம் என்றதோட, வரைவிலக்கணம் என்பது நான் உங்களுக்கு சொன்னேன். என்னென்று சொன்னா வரைவிலக்கணமா நாங்கள் பார்க்கறதுல அர்த்தம் இல்லை. அங்க சொல்லி இருக்கு இந்த வரைவிலக்கணம், இங்க சொல்லி இருக்குன்றதுல போய். அப்ப நாங்கள் இந்த சாராம்சத்தை வரைவிலக்கணம் என்பது இதுதான். பண நிரம்பலின் ஊடாக பொது விலை மட்டத்தை ஸ்டேபிளாக வைத்திருப்பது, சஸ்டெயினபிள் லெவல்ல வச்சிருக்கிறது. அது மத்திய வங்கி தான் மேற்கொள்ளும். எந்த ஒரு நாட்டிலையும் மத்திய வங்கி தான் மேற்கொள்ளும். அப்ப நாணய கொள்கையின் நோக்கங்களையும் நாணய கொள்கையின் உபகரணங்களூடாகவும் நாங்கள் அதை விளங்கப்படுத்திக் கொள்கின்றோம். மற்றும் கொள்கை வழிமுறை பொறிமுறை, டிரான்ஸ்மிஷன் மெக்கானிசம், கொள்கை வழிமுறை பொறிமுறை டிரான்ஸ்மிஷன் மெக்கானிசம், அதனூடாகவும் நாங்கள் இதை விளங்கப்படுத்திக் கொள்ளலாம். இவற்றை தவிர கொள்கையை கடைபிடிக்க வேண்டிய முறை மற்றும் அதன் வெற்றிகர தன்மை, எஃபெக்டிவ்னஸ் தொடர்பில் பல்வேறு பொருளியல் ஆராய்ச்சி கருத்துகள் நிலவுகின்றன. அப்ப நாணய கொள்கையின் குறிக்கோள்கள் என்னென்று பார்ப்போம், அதாவது நோக்கங்கள் என்னென்று பார்ப்போம்.
பல நாடுகளும் நாணய கொள்கையை காலத்துக்கு காலம் நடைமுறைப்படுத்தியுள்ளன. குறிக்கோள்களை ஆராய்கின்ற போது 3 அடிப்படை குறிக்கோள்களை அடையாளம் கண்டு கொள்ளலாம். அப்ப அந்த 3 அடிப்படை குறிக்கோள்கள் என்னன்னு சொன்னா, விலை உறுதிப்பாடு, பொருளாதார உறுதிப்பாடு, நிதியியல் உறுதிப்பாடு. பிரைஸ் ஸ்டெபிலிட்டி, எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி அண்ட் ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டி. Price stability, economic stability and financial stability. இந்த அந்த 3 உறுதிப்பாடுகளும், அதாவது குறிக்கோள்கள். ஆனா நாங்கள் வேற என்னத்தை பார்த்தாலும், ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டியை பார்த்தா என்ன, எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டியை பார்த்தா என்ன, அது இந்த பிரைஸ் ஸ்டெபிலிட்டியில தான் வந்து முடியும். இந்த பிரைஸ் ஸ்டெபிலிட்டியை செய்வதனூடாகத்தான் அதுகளை நாங்கள் செய்யலாம். உதாரணமா பிரைஸ் ஸ்டெபிலிட்டியை செய்யணும்ன்றதுக்காக தான் ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டியை செய்யறோம். பிரைஸ் ஸ்டெபிலிட்டியை செய்யறது வந்து என்னன்னு சொன்னா, அந்த எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டியை அச்சீவ் பண்றது. எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி என்று சொல்வது என்னவென்று சொன்னால், பொருளாதார வளர்ச்சி. பொருளாதார வளர்ச்சி என்று சொல்லும் பொழுது ஒரு ஸ்டேபிளா இருக்கணும் பொருளாதார வளர்ச்சி என்பது. உதாரணமாக இலங்கையில் 6% பொருளாதார வளர்ச்சி என்று சொன்னால், 6% போன வருடம் இருந்தால் இந்த வருஷம் 7% இருக்கலாம், 6.5% இருக்கலாம், இல்லாட்டா 5.5% இருக்கலாம், இல்லாட்டா 5% இருக்கலாம். அது ஓரளவு எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி என்று சொல்லலாம். ஆனா இன்றைக்கு 6% இருக்கின்றது, நாளைக்கு 12% ஆகினால் அது வந்து volatile fluctuation. அதே மாதிரி 6% உள்ளது 0% மைனஸுக்கோ போகுமா இருந்தால் அடுத்த வருடம் அது வந்து ஃபிளக்சுவேஷன். பிறகு மைனஸுக்கு போனது அதுக்கு அடுத்த வருடம் 5% வந்து நின்றுதுன்னா அதெல்லாம் ஃபிளக்சுவேஷன். அதுகளெல்லாம் விரும்பத்தகாத விடயங்கள், நாட்டை பொருளாதார ரீதியாக பின்னோக்கி கொண்டு செல்லக்கூடிய விடயங்கள். அதால தான் இந்த எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி, பிரைஸ் ஸ்டெபிலிட்டி, ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டி என்ற 3 விடயங்களையும் மத்திய வங்கி நோக்கமாக கொண்டு செயற்படுகின்றது. அப்ப உங்களுக்கு தெரியும், இப்ப இந்த கோவிட் பிரச்சனைகள் வந்து பெரிய சிக்கல்ல மாட்டுப்பட்டிருக்கு உலக நாடுகள் எல்லாம். அந்த அடிப்படையில இன்றைக்கு 9 மாதங்கள் முடிஞ்சு 10வது மாதம் நடந்து கொண்டிருக்க பெரும்பாலும் எதிர்பார்க்கினம் இல்லாட்டா கணிப்பீடுகள் சொல்லுது, இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி 2020ஆம் ஆண்டுக்கு சில நேரம் எதிர்கணியத்துல போய் நின்றாலும் நிற்க மாட்டோம். எதிர்கணியம் என்பது என்ன, போன வருடத்தின் இந்த முறை நாங்கள் பின்னுக்கு போயிட்டோம். ஆனால் இது தவிர்க்க முடியாத விடயம் என்னன்னு சொன்னா, இது வந்து எங்கட கைகள்ல இல்லை. இப்படியான பிரச்சனைகள் வந்து ஒரு நாட்டினுடைய கொள்கையாலேயோ ஏதோ நடக்கவில்லை. இது முழு உலகத்துக்கும் பாதிச்ச ஒரு விடயத்தால நடக்கிறபடியா அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அப்ப இந்த விலை உறுதிப்பாடு என்னன்னு பார்ப்போம். இதன் மூலம் நாட்டின் பொருளாதாரத்துக்கு சாதகமான மட்டத்தில் பணவீக்க வீதம் எனப்படும். பணவீக்கம் எனப்படும் அந்த பொது விலை மட்டத்தின் வளர்ச்சி வீதம் ஒன்றை பேணி வருதலையே குறிக்கின்றது. அதுதான் நான் சொல்றது. பணவீக்கம் இருக்கலாம், அந்த பணவீக்கம் ஸ்லோவா இருக்கணும், மெதுவாக உயரலாம். அப்படி பேணினா அது நாங்கள் சொல்றோம் விலை உறுதிப்பாடு. பணவீக்கம் இல்லாம இருக்கணும் வண்டி இல்லை, பணவீக்கம் 0 இருக்கணும் வண்டி இல்லை, பணவீக்கம் எதிர்கணியமா அதாவது விலைகள் குறைஞ்சு கொண்டு போகணும் வண்டி இல்லை. பணவீக்கம் இருக்கலாம், இருக்க வேண்டும், ஆனால் அது வந்து ஸ்லோ குரோத்தா இருக்க வேண்டும், மேனேஜபிள் குரோத்தா இருக்க வேண்டும். பொதுவாக குறைந்த பணவீக்கத்தை நிலையான மட்டத்தில் பேணி வருதல் இதன் மூலம் பொதுவாக கருதப்படுகின்றது. பொது விலை மட்டம் அதிக அளவில் உயர்வடைதலும் அதே போன்று விலை மட்டம் வீழ்ச்சி அடைதலும் பொருளாதாரத்துக்கு சாதகமானது அல்ல. அப்ப நீங்கள் இதுல இருந்து விளங்கிக் கொள்ளுங்க. நான் சொன்னேன், அந்த ஜிம்பாப்வேல இருந்து நடந்த மாதிரி பொது விலை மட்டம் வேகமாக அதிகரிப்பதில் அர்த்தம் இல்லை. அதே மாதிரி பொது விலை மட்டங்கள் வீழ்ச்சி அடைதலும் அர்த்தம் இல்லை. அப்ப இது ரெண்டுமே தவிர்க்கப்பட வேண்டும். நாணய கணிய கோட்பாட்டின் அடிப்படையில் நாணய கொள்கையின் ஒரு குறிக்கோளாக விலை உறுதிப்பாடு கருதப்படுகின்றது. நாணய கொள்கையின் ஒரு குறிக்கோளாக விலை உறுதிப்பாடு கருதப்படுகின்றது. ஆதலால் உலகின் அநேகமான நாடுகளில் நாணய கொள்கையும் மத்திய வங்கியும் குறிப்பாக விலை உறுதிப்பாட்டை நோக்கமாக கொண்டுதான்
செயற்படுகின்றன. விலை குறைவடைகின்ற சந்தர்ப்பங்களில் உதாரணமாக 2000ஆம் ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட 10 வருடங்களாக ஜப்பான்ல வந்து பண நிரம்பல் வளர்ச்சியடை செய்கின்ற விரிவாக்க கொள்கையை, அதாவது எக்ஸ்பான்ஷன் மானிட்டரி பாலிசி என்று சொல்லப்படுகின்ற பணவீக்கம் இலக்கிடப்பட்ட மட்டத்தை விட அதிகரிக்கின்ற போது பண நிரம்பலின் வளர்ச்சியை குறைக்கின்றதான பணச்சுருக்க நாணய கொள்கையின் நடைமுறைப்படுத்தப்படும் சில இடங்கள். அதாவது எங்களால எதிர்பார்க்காத மாதிரி பண விரிவாக்கம் நடந்தது என்று சொன்னால் அது பண சுருக்கத்துக்குரிய வேலையையும் செய்ய வேண்டி உள்ளது. குறைந்த மட்டத்திலான பணவீக்க வீதத்தை நிலையாக பேணி வருவதன் மூலம் பொதுமக்களின் பணவீக்க எதிர்பார்ப்புகளும் நிலையாக இருப்பதனூடாக பொருளாதார தொழிற்பாடுகளை, அதாவது உற்பத்தி, சேமிப்புகள், முதலீடு மற்றும் நுகர்வு திட்டமிட்டு மேற்கொள்ள முடியுமாயின் காரணமாக பொருளாதார உறுதிப்பாடு உருவாகும். ஆதலால் நாணய கொள்கையானது விலை உறுதிப்பாட்டு குறிக்கோள்களின் பொருட்டு நடைமுறைப்படுத்தல் வேண்டும் என்பது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அப்ப என்ன சொல்லப்படுது என்று சொன்னால், இப்ப நான் ஏன் இந்த பணவீக்கம் என்பது வேகமாக அதிகரிக்க கூடாது என்று சொல்லப்படுகிறது சொன்னா ஒரு ப்ரிடிக்ஷன் இருக்கும். மக்கள் விலைகள்ல பொது விலை மட்டத்துல நாணயத்துல நம்பிக்கையை வச்சிருக்கோம். உதாரணமாக இன்றைக்கு எங்களுக்கு தெரியும், இப்ப நாங்க ஒரு மாதம் 2 மாதம் இந்த பேனி ஒன்று இவ்வளவு சொன்னா 20 ரூபாய் 25 ரூபாய், ஒரு நல்ல பேனி என்ன 30 ரூபாய் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். இப்ப இந்த கிழமை இந்த பேனை 20 ரூபாய் இருக்கின்றது, அடுத்த கிழமை இது 40 ரூபாயா போகின்றது, அதுக்கு அடுத்த கிழமை 50 ரூபாய் 60 ரூபாயா போகின்றது என்று சொன்னால் எங்களால ஒன்றையுமே திட்டமிட்டு கொள்ள முடியாம இருக்கும். உதாரணமாக எனக்கு ஒரு பேனை வேண்டும், நான் 20 ரூபாய் காசோட போயிருக்க அங்க பேனை 40 ரூபாய்ன்றது என்னால என்னடா நேற்று 20 ரூபாய் இருந்தா இன்னைக்கு திடீர்னு 40 ரூபாய் போயிட்டு என்னட்டா இப்ப 40 ரூபாய் இல்லைன்னுட்டு நான் திரும்பி வருவேன். அடுத்த நாள் 40 ரூபாய் காசோட போயிருக்க அங்க 60 ரூபாயா இருக்கும். அப்ப எங்கட பிளானிங், எங்கட ஒரு மைண்டில ஒரு பிளானிங் என்பது பூர்த்தி செய்யப்பட வேண்டும். இப்ப விடியெலும்பேக்கு என்ன விலை, ஒரு சாமான் என்ன விலை என்பது எங்களுக்கு தெரியாத பட்சத்துல அதுல அர்த்தம் இல்லை. நாங்க அதை நம்பிக்கொண்டிருக்கிறோம். அதாலதான் இந்த பொருளாதார விலையில ஒரு உறுதிப்பாடு இருக்கும் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். விலை உயர்ந்து கொண்டு போகும் பொழுது பணவீக்கம் கூடுதலாக இருந்ததுன்னா பணத்தின் பெறுமதியையும் இழந்து கொண்டு போகும். அப்ப அப்படியான சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு வருமானம் கூடுதலாக இருந்தா தான் அதை சமாளிக்கலாம். வருமானம் இல்லையா என்ன செய்வது? அதுதான் இங்கே சொல்லப்படுகின்றது. அப்ப விலை உறுதிப்பாட்டின் பொருட்டு நாணய கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு தீர்மானிப்பதை பொருளாதாரம் தொடர்பிலான பேரண்ட கற்களினூடாக பின்வருமாறு மேற்கொள்ளுதல் வேண்டும். முதலாவது, நாட்டிற்கு சாதகமான நடுத்தர கால பணவீக்க இலக்குகளை தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். அப்ப நடுத்தர கால, அப்ப மீடியம் டேர்ம் பாலிசிஸ் இருக்கணும். பணவீக்க கொள்கைகளை நாங்கள் வச்சிருக்கோம். அப்ப இந்த வருஷத்துக்கு 4% இருக்கணும் பணவீக்கம், இல்லாட்டா அடுத்த வருஷம் 5% வச்சிருப்போம், இல்லாட்டா அதுக்கு அடுத்த வருஷம் ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போது, சரி 5-6% நாங்கள் மேனேஜ் பண்ணுவோம் என்று குறுகிய கால திட்டங்கள் எங்கள்கிட்ட இருக்கணும். இந்த பொது விலை மட்டங்களோட உறுதிப்பாட்டை பேணுவது என்று சொன்னால் அந்த உறுதிப்பாடு என்பது மத்திய வங்கியின் திட்டமிடலினூடாக நடைபெறும். அதாவது நடுத்தர கால பணவீக்க திட்டமிடல் என்பது மத்திய வங்கியினால் செய்து அமுல்படுத்தப்படும். அந்த அமுல்படுத்தப்படும் போது அது வெற்றிகரமாக அமுல்படுத்தப்படுது என்றது வேற விஷயம். ஆனா அப்படியான கொள்கைகள் இருக்கணும் என்றதுதான் இதுல சொல்லப்படுது. அப்ப நாட்டின் திரண்ட கேள்வியையும் திரண்ட நிரம்பலையும் தகுந்ததொரு பொருளாதார மாதிரிக்கமைய எதிர்வு கூறும். அப்ப நாட்டின் திரண்ட கேள்வியையும் திரண்ட நிரம்பையும் ஒரு ஃபோக்கஸ் பண்ணணும். அவை திரும்ப நான் சொல்லுகின்றேன். இந்த நோட்ஸை சுருக்கமாக நீங்கள் தந்திருக்கின்றேன், அதில் பாருங்கள்.
அந்த நோட்ஸுடன் நான் மத்திய வங்கியின் ஃபங்க்ஷன்ஸையும் உங்களுக்கு தந்திருக்கின்றேன். ஏனென்று சொன்னால் மத்திய வங்கியின் செயற்பாடுகள் முழுக்க நாணய கொள்கைகளை அமல்படுத்துவதாகத்தான் இருக்கின்றது. ஆகவே அதுக்கேற்ற மாதிரி அதை மேனேஜ் பண்ணுவதற்காக நான் அதை உங்களுக்கு மத்திய வங்கியின் தொழிற்பாடுகளை நான் தந்துள்ளேன். முழுமையான நாணய கொள்கையின் நோட்ஸை வந்து நான் எப்படியும் அடுத்த கிழமை அப்லோட் பண்ணிட்டு நாங்கள் அதை தொடருவோம். அதுக்கு அடுத்த கிழமை அப்ப திரண்ட மிகை கேள்வியை அல்லது மிக நிரம்பலை எதிர்கூடணும். அதுக்கு அடுத்தது இலக்கிடப்பட்ட பணவீக்கத்திற்கும் எதிர்கூறப்பட்ட பணவீக்கத்திற்கும் இடையில் மாற்றம் இருப்பின் அதை நீக்குவதற்கு தேவையான நாணய கொள்கை சுருக்கம் அல்லது விரிவாக்கம் மற்றும் அதன் மட்டத்தை தீர்மானித்தல் முதலான வேலைகளை செய்யணும். அதாவது இப்ப நான் என்ன சொன்னேன்னா, நாங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணலாம், பணவீக்கம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அடுத்த வருடம் அந்த பணவீக்கத்தை நாங்கள் வந்து அமுல்படுத்தலாம், அந்த கொள்கையை அமுல்படுத்தலாம். ஆனா அமுல்படுத்தும் பொழுது அந்த மாதிரி தான் பிராக்டிக்கலா நாட்டில பணவீக்கம் இருக்கும் என்பது எங்களால எதிர்கூற முடியாது. அப்ப அப்படி நாங்கள் 5% பணவீக்கம் இருக்கும் என்று சொல்லி நாங்கள் எங்களோட பொலிசிகளை அமுல்படுத்தி கொண்டு போய்க்க பணவீக்கம் 10% வந்து கொண்டு இருக்குதுன்னு சொன்னா என்ன செய்யணும்? அந்த பணவீக்கத்தை நாங்கள் 5% கொண்டு வர, 10% பணவீக்கத்தை 5% கொண்டு வர நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அப்படி முயற்சி செய்யும் பொழுது சில நேரங்கள்ல பண சுருக்கம், பண விரிவாக்க, பெரும்பாலும் பண சுருக்க வேலைகளை தான் செய்ய வேண்டி இருக்கு. அதனாலதான் மத்திய வங்கியின் நடைமுறைகள் செயற்பாடுகள் என்பது சும்மா குறுங்கால செயற்பாடுகளாகத்தான் இருக்கும். நீண்டகால நோக்கம் கொண்டவையாக இருந்தாலும் குறுங்கால செயற்பாடுகளை கொண்டவையாகத்தான் அது இருக்கும். அதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப சுருக்கம் அல்லது விரிவாக்கத்தை தீர்மானிக்கணும். உதாரணமாக இலக்கிடப்பட்ட பணவீக்கத்தை விட எதிர்கூறப்பட்ட பணவீக்கம் அதிகமாக இருப்பின் மிக கேள்வியை குறைக்கும் பொருட்டு சுருக்க நாணய கொள்கை ஒன்றையும், எதிர்கூறப்பட்ட பணவீக்கம் குறைவாக இருப்பின் திரண்ட கேள்வியை அதிகரிப்பதற்கான நாணய கொள்கை ஒன்றையும் கடைபிடிக்க வேண்டியிருக்கும். அப்ப இன்ஃபிளேஷன் என்றது இருக்குது. ஆனா எதிர்பார்க்கப்பட்ட இப்ப 5% நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இன்ஃபிளேஷன். ஆனா 2 விதத்துல இருக்குது. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், 2 விதத்துல தான் இந்த முறை பணவீக்கம் வந்துட்டு இருந்தா நாங்கள் திரண்ட கல்வியை கூட்டணும், அக்ரிகேட் டிமாண்ட கூட்ட பண்ணுவதனூடாகத்தான் இந்த பணவீக்கத்தை கிட்டத்தட்ட ஒரு 4-5% கொண்டு வரலாம். அப்ப ஏன் நீங்க சொல்லக்கூடாது, ஏன் 2 பணவீக்கத்தை நீ 4% கொண்டாடுறா? அதை நாங்க பிளான் பண்ணிட்டோம் 4% பணவீக்கம் இருக்கும் என்று சொல்லி. அது விலை உறுதிப்பாட்டை சொல்ற சம்பந்தப்பட்டது, பொது விலை மட்டத்தின் ஸ்டெபிலிட்டி சஸ்டெயினபிலிட்டியோட சம்பந்தப்பட்டது. அதுக்கு கொண்டு வரதுக்காகத்தான் நாங்கள் இந்த வெளியே நாங்கள் செய்கின்றோம். ஆகவே விலை உறுதிப்பாட்டை பேணுவதற்காக என்னென்ன செய்யணும்ன்றதை இதுல நாங்கள் பார்த்துட்டோம். அப்போ ஒரு நாட்டிற்கு சாதகமான பணவீக்க இலக்கு யாதென்பதும் பணவீக்க எதிர்வு கூறல் செயற்பாடுகள் மிகவும் தொழில்நுட்ப ரீதியான விடயமாகும் என்பதோடு இத்தகவல்களை பகுப்பாய்வு செய்து நாணய கொள்கை தீர்மானங்களை மேற்கொள்ளுதல் மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. அதுதான் இப்ப நாங்கள் உண்மையா எவ்வளவு பணவீக்கம் இருக்கும் என்பதும் இல்லாட்டா நாங்கள் எவ்வளவு பணவீக்கம் இருக்கணும் என்று மத்திய வங்கி தீர்மானிக்கிறது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. இது வந்து திரண்ட கேள்வியில திரண்ட நிரம்பல்ல பெருசா நாணய கொள்கையினூடாக திரண்ட நிரம்பல்ல தாக்கம் செலுத்த முடியாது. அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. திரண்ட கேள்வியினூடாகத்தான் அந்த தாக்கத்தை ஏற்படுத்தலாம். அதாவது கன்சம்ஷன், நுகர்வு, அது மட்டுமல்ல அடுத்தது என்ன, இன்வெஸ்ட்மெண்ட். அது தனியார் முதலீடாகவும் இருக்கலாம், எப்படியும் இருக்கலாம். நாங்கள் அந்த பொருளாதாரத்திலே நீங்கள் படிச்சிருப்பீங்க பேசிக் இதுல வருமான சுற்றோட்டம். அந்த வருமான சுற்றோட்டத்துல நீங்கள் பார்த்திருப்பீங்க, இப்போ மக்களோட கன்சம்ஷன் அக்ரிகேட் டிமாண்ட் வந்து C+I+G. பொதுமக்களோட தனிப்பட்டவர்களது கன்சம்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட், அரசாங்க செலவீடு C+I+G ஒரு மூடிய பொருளாதாரத்தை. திறந்த பொருளாதாரம் என்றால் அதோட நாங்கள் ஏற்றுமதி செய்ய X-M ஏற்றுமதியை கூட்டி இறக்குமதியை அளிக்க வேண்டி இருக்கும்.
அப்ப இதை நாங்கள் விளக்கமாக பார்த்திருக்கின்றோம். அடுத்தது பொருளாதார உறுதிப்பாடு. ரெண்டாவது நாங்கள் சொல்ல வாரது என்னன்னா பொருளாதார உறுதிப்பாடு. அப்ப முக்கியமாக பொதுவிலை மட்டத்தை நாங்கள் ஸ்டேபிளா பண்றதுதான் முக்கியம். அப்படி இருந்தாலும் பொருளாதார உறுதிப்பாடு என்பதை நாங்கள் படுகின்றோம். அப்ப நாட்டின் மொத்த உள்நாட்டு தேசிய உற்பத்தியின் வளர்ச்சியை உயர் மட்டத்தில் பேணி வருதல் தான் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சி. நான் உங்களுக்கு சொன்னேன், எக்கனாமிக் குரோத் என்பது என்ன? மொத்த உள்நாட்டு உற்பத்தி இல்லைன்னா தேசிய வருமானத்தில் ஏற்படும் அதிகரிப்பு. உயர் மட்டத்தில் பேணி வருதல் தான் இதன் முக்கியமான நோக்கமாக கருதப்படுவது பொருளாதார உறுதிப்பாடு. இங்கு நாட்டின் உற்பத்தியை ஊக்குவிக்கும் பொருட்டு நாணய கொள்கையை நடைமுறைப்படுத்துதல் பொதுவாக எதிர்பார்க்கப்படுகின்றது. அப்ப இங்கு நாட்டின் உற்பத்தியை ஊக்குவிக்கும் பொருட்டு நாணய கொள்கையை நடைமுறைப்படுத்துதல் பொதுவாக எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் பொருட்டு நாட்டில் திரண்ட கேள்வி எனப்படும் நுகர்வு மற்றும் முதலீட்டை வளர்ச்சியடை செய்கின்ற போதுதான் விரிவாக்கல் நாணய கொள்கை ஒன்று நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. அப்ப நான் தான் சொன்னேன், திரண்ட கேள்வியை நாங்கள் கூட்டணும். அப்படி கூட்டைய கன்சம்ஷன் பிளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தான் கூடும். அதே போன்று தொடர்ந்தும் அவ்வாறே நிலவுவதன் மூலமாக ஒரு பொருளாதாரம் பல ஆண்டுகள் உயர் பொருளாதார வளர்ச்சியை காட்டியுள்ள போது தொடர்ந்தும் அவ்வாறே நிலவுவதன் மூலம் உருவாகின்ற மிகை செயற்பாட்டின் காரணமாக உருவாக்கக்கூடிய பணவீக்க அழுத்தத்தை தவிர்க்கும் நோக்குடன் பொருளாதார வளர்ச்சி வேகத்தை நடுநிலையாக்கும் பொருட்டு சுருக்கமான நாணய கொள்கை ஒன்றை நாங்கள் பயன்படுத்த வேண்டி இருக்கின்றது. அப்ப தொடர்ந்து பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டு கொண்டு போகும் பொழுது அங்கே பணவீக்கமும் அதிகரித்து கொண்டு இருக்கும். அப்ப அப்படியான நேரத்தில் பண சுருக்க நாணய கொள்கை ஒன்றை மேற்கொண்டாதான் அது பேலன்ஸ் பண்ணப்படும். ஆகவே நான் குறிப்பாக அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளில் காண கிடைக்கின்ற ஒரு பண்பு தான் இது. உதாரணமா நீங்கள் பாருங்க, இப்ப கொஞ்ச காலமாக ஒரு இந்தியாவின் தேசிய வருமானம் இல்லாட்ட பொருளாதார வளர்ச்சி 7%, 6%, 7% என்று போய்கொண்டிருக்கின்றது. அப்ப அப்படியான சந்தர்ப்பங்களிலே இப்படியான ஒரு பண சுருக்க நாணய கொள்கையை ஒரு குறிப்பிட்ட கால பொருளாதார வளர்ச்சிக்கு பின்பு அந்த நாட்டில் செய்ய வேண்டி இருக்கின்றது. ஆகவே அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் பொருளாதாரங்களும் வாழ்க்கை தரமும் ஏற்கனவே உயர்மட்டத்தில் உள்ளதால் அந்த நாடுகளில் நிலவுகின்ற பொருளாதார வளர்ச்சி அதே வீதத்தில் வைத்திருந்த விலை உறுதிப்பாட்டை பாதுகாப்பதற்காக முன்னுரிமை அளிக்கப்படுகின்றது. அப்ப அந்த பொருளாதார வளர்ச்சியை அதே வீதத்திலே வைத்திருந்து விலை உறுதிப்பாட்டை பண்ணுவது. உதாரணத்துக்கு நீங்கள் நம்பினா நம்புங்க, சிங்கப்பூர், UK, அமெரிக்கா மாதிரியான நாடுகள்ல விலை உறுதிப்பாடு என்பது மிகவும், இப்ப எங்களை மாதிரி அபிவிருத்தி அடைந்த நாடுகள்ல இருந்து போறவங்களுக்கு அது பெரிய ஒரு ஆச்சரியமான விடயமாக இருக்கும். அப்படி மெதுவாகத்தான் விலை உயர்வு இருக்கும். அப்ப அந்த இதுல என்ன சொல்றோம் என்று சொன்னால், பொருளாதார வளர்ச்சி அடைந்த நாடுகளிலே ஒரு சஸ்டைனபிளா பொருளாதார வளர்ச்சி இருந்து கொண்டே இருக்கும். 6% 6%, அப்படியே 6%, 6%, 6%, 5%, 7% என்று போய்கொண்டிருக்கும். அப்ப அப்படியான இடத்திலே விலைகளை உறுதிப்பாட்டையும் அதே மாதிரி வச்சிருக்க அந்த நாட்டு மத்திய வங்கி விரும்பும். இல்லாட்டா அந்த நாட்டு மத்திய வங்கி அதுக்கேற்ற மாதிரி செயற்படும். ஆகவே இதுல நான் உங்களுக்கு தந்த நோட்ஸில் நீங்கள் சுருக்கமாக நான் இந்த விடயங்களை சொல்லி இருக்கின்றேன். நீங்கள் இந்த சுருக்கமாக இதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். திரும்ப சொல்லுகின்றேன், 6ஆம் பக்கத்தில் இருந்து மத்திய வங்கியை பற்றிய விடயத்தை நான் அதோட ஆட் பண்ணி இருக்கின்றேன். அதாவது இலங்கை மத்திய வங்கியை பற்றியான நோட்ஸ் தான் நான் அதில் போட்டு நான் சொன்னா நாணய கொள்கைகளை கொஞ்சமாவது விளங்கிக் கொள்வதற்கு இதற்குரிய சரியான நோட்ஸை நான் உங்களுக்கு அடுத்த வகுப்பிலே அப்லோட் பண்ணுவேன்.
ஆகவே நாங்கள் அடுத்த வகுப்பிலே இதை தொடர்வோம் என்று சொல்லி நான் இந்த இடத்திலே இந்த வகுப்பை நிற்பாட்டிக் கொள்கின்றேன். நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்த வகுப்பிலே இந்த இப்பொழுது நாங்கள் படித்திருக்கின்றோம் விலை உறுதிப்பாடும் பொருளாதார உறுதிப்பாடும். அடுத்ததாக நாங்கள் நிதியியல் உறுதிப்பாட்டை நாங்கள் பார்க்க வேண்டி உள்ளது. நாங்கள் அதையும் பார்த்துவிட்டு நாங்கள் தொடர்ச்சியாக படிப்போம். அதே சமயம் நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது என்று சொன்னால் நாணய கொள்கை மானிட்டரி லா ஆக்ட், அதை நான் இங்கிலீஷில் இருந்தால் இங்கிலீஷில் நான் அதை அப்லோட் பண்ண சொல்லுகின்றேன். அதையும் ஒரு கால் படித்து வையுங்கள். ஆகவே நான் உங்களுக்கு தொடர்ச்சியாக இந்த நாணய கொள்கையை படித்துவிட்டு அதையும் ஒருக்கா நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே நன்றி மாணவர்களே, இந்த வகுப்பை நாங்கள் இதோடு நிப்பாட்டிக் கொள்வோம். இன்று நாங்கள் பார்த்தது பண உருவாக்கமும் அதற்கு பின்பு நாணய கொள்கை. நன்றி. நாங்கள் இதோடு இந்த வகுப்பை நிப்பாட்டிக் கொண்டு அடுத்த வாரம் தொடரும்.